الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறை நேசர்கள், அதாவது குறிப்பாக நபிமார்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு சுயமாகவே அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான காரணங்களையும் ஆதாரங்களையும் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். இந்த அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் பல அற்புதங்களை செய்தது போல நபிமார்களாக இல்லாத நல்லவர்கள் அற்புதம் செய்ய முடியுமா? நபிமார்கள் அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாங்க, நபிமார்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அற்புதங்கள் நிகழுமா, நபிமார்கள் அல்லாதவங்களுக்கும் அற்புதங்கள் ஏற்படுமா என்பது இரண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நபிமார்கள் மாத்திரமில்லாம யாருக்கு வேண்டுமானாலும் அற்புதம் நிகழலாம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அது ஒரு பெரிய மகானா இருக்கணும், அற்புதம் அவற்றில் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அவர் நல்லடியாரத்தான் இருக்கணும், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியாரத்தான் இருக்கணும் என்பதற்கு அது அடையாளம் கிடையாது. எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்ய நாடிவிட்டால் அற்புதமான முறையில் அந்த உதவியை அவருக்கு கிடைக்க செய்வான். இந்த மாதிரியான ஒரு அற்புதம் மார்க்கத்தில் இருக்கிறது. நபிமார்களுடைய அற்புதத்திற்கும் இந்த மாதிரி அற்புதத்துக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டா, நபிமார்கள் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்பாங்க, கேட்டுட்டு அவங்க வழியாக அந்த அற்புதம் நிகழ்த்தப்படும். கைத்தடி அவங்க தான் போடுவாங்க, அது பாம்பா மாறும், அவங்க தான் கையை தூக்கி காட்டுவாங்க, அது வெளிச்சமாக தெரியும். இந்த மாதிரி அல்லாஹ் நபிமார்கள் வழியாக அவங்களுக்கு தெரிய வைத்து இப்ப செய்யின்னு சொல்லி செய்வாங்க. இது இல்லாம மற்றவங்களுக்கு நடக்கிற அற்புதம் என்னன்னு கேட்டா நமக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது, நமக்கு இப்படி நடக்கும் நம்மளே நினைச்சிருக்க மாட்டோம். நல்ல வழி. ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஒருவருக்கு உதவி செய்ய நாடிட்டான்னு சொன்னா நினையாபுரத்திலிருந்து நம்மளே அவனுக்கு என்ன செய்வான், அருளை பொழிந்து நம்மளை காப்பாற்றுவான். பெரிய ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாரும் செத்து போயிடுறாங்க, அதிசயமான முறையில் ஒருத்தன் பொழைச்சிருப்பான். அவன் பொழைக்கணும் அவனுக்கே தெரியுமா? அவனுக்கு பொழைக்கணும் நல்ல வகை அறிவித்து நீ மட்டும் பொழைத்துக் கொள்வாய் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஒரு விமானம் விழுந்து நொறுங்குது, ஒரு குழந்தை மட்டும் அதை உசுரோட எடுக்கிறாங்க, நொறுங்கி ஒருத்தரும் மிஞ்சல, ஒரு குழந்தையை மாத்திரம் உயிரோடு எடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது அற்புதம் தானே? அந்த அற்புதம் குழந்தை இடத்துல நிகழ்கிறது, குழந்தை செய்யல. ரெண்டுக்கு வித்தியாசம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நபின்னு ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால, நான் நபிங்கிறதுக்கு இந்த ஆதாரம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு காட்ட வேண்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்லி அவங்க வழியாக அந்த அற்புதத்தை என்ன செய்வான், நிகழ்த்தி காட்டுவான். மற்ற மனிதர்களுக்கு அற்புதம் நடக்குமான்னு கேட்டா யாருக்கு வேண்டாலும் நடக்கும். எந்த ஒரு மனிதருக்கு வேண்டுமானாலும் இருக்கிற பெரிய பெரிய நல்லவங்க எல்லாம் கூட இருக்கலாம், சராசரியா ஒருத்தன் இருப்பான், அவங்களுக்கு நடக்காத சராசரி ஆளுக்கு நடந்துடும். அல்லாஹ் ஒருத்தருக்கு சிறப்பு கவனம் எடுத்து அவருக்கு உதவ நினைத்து விட்டான் என்று சொன்னால் இதெல்லாம் நடந்துரும். இப்ப நபிமார்களுக்கு தள்ளாத வயசுல குழந்தை எல்லாம் கொடுத்தான்னு வைங்களேன், அது மாதிரியான அற்புதத்தை கொடுத்தா, நற்செய்தி சொல்லி அறிவிச்சு கொடுத்தான். அந்த வயசு ரேஞ்சில இன்னைக்கும் கூட யாருக்காவது குழந்தை உண்டாகலாம். இப்ராஹிம் நபிக்கு குழந்தை கிடைச்ச மாதிரியான வயசுல, ஜக்கரியா நபிக்கு குழந்தை கிடைத்த மாதிரியான வயசுல என்ன செய்யலாம், எத்தனையோ தள்ளாத வயசு உடையவங்க இருப்பாங்க. அத்தனை பேருக்கு இல்லாம ஒரு ஆள் என்ன செய்யலாம், தள்ளாத வயசுக்காரர் குழந்தை பெற்றலாம். அல்லாஹ் அவருக்கு பிரத்யேகமா அதிசயத்தை மெடிக்கல் ரீதியா பெற முடியாது, மருத்துவ ரீதியா கொண்டே கேட்டீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் இல்லை, இப்போதைக்கு அவங்களுக்கு கருவெல்லாம் உண்டாகாது, கருமுட்டையெல்லாம் சினை முட்டையெல்லாம் உண்டாகாது, மென்சஸ் எல்லாம் நின்றுச்சுன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு குழந்தை உண்டாகுது அற்புதம் தானே. அந்த அற்புதத்தை இப்பவும் அல்லாஹ் செய்வான். ஆனா அற்புதம் ஒருத்தருக்கு நிகழ்ந்தவுடன் அவர் அவுலியான்னு சொல்லியோ, அது நல்லடியார் என்பதற்கு அடையாளம் என்று சொல்லியோ, அவர் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார் என்று சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களுக்கும் செய்வான், சாதாரணமாக உள்ள ஆட்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் செய்வான் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நமக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு என்ன செய்யும், ஏதோ ஒன்று அதிசயமா நடந்துரும். என்ன நடந்துரும், ஒருத்தருக்கு ஒரு நோய் வரும், இது எல்லா டாக்டரும் கை விட்டுருவான்,
இதுக்கு தேராது, இது முடிஞ்சு போச்சு, நீங்க எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிடுங்க அப்படிமா அனுப்பிச்சிருவார். எப்படி இந்த நோய் போனுச்சு, இல்ல ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தமே இருக்குன்னு சொன்னானே, இப்ப இல்லாம போயிருக்கும். அப்ப என்னடா அதெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் உதவி அதனால அவர் அவுலியாவா, அவர் இறை நிறுவனால் புரிந்து கொள்ளப்பட்டார் யாருன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு அல்லாஹ் உதவனாடி தான் உதவிட்டான். இதுதான் நம்ம விளங்கிக்கிறோம். இது மட்டும் இல்ல, காபிருக்கும் நடக்கும் அற்புதம். இது முஸ்லீமுக்கு தான் நடக்கணும் இல்ல, முஸ்லீம் அல்லாத ஒருவனுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், அவனுக்கு மறுமையில கொடுக்க வேண்டியதை பாத்துக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு சிறப்பா அவனுக்கு ஏதாவது செய்ய நினைச்சான்னு சொன்னா அவனுக்கும் செஞ்சு காட்டுவான் அல்லாஹ். இன்னும் சொல்ல போனா அற்புதத்திலேயே ரொம்ப அற்புதம் செய்யறவன் சைத்தானா தான் இருக்கிறான். சைத்தான் செய்யற அற்புதத்துக்கு மேலையா இப்லீஸ் இருக்கிறான, அவனுக்கு மிஞ்சி யாராவது அற்புதம் செஞ்சிருக்கிறாங்களா? உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு நம்மளை மாத்தி விட்டுறான். ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள ஊடுருவுறதுங்கிற ஒரு விஷயங்கள் கூட அவன்கிட்ட கூட நடக்கத்தானே செய்கிறது. அப்ப அற்புதங்கள் என்பது நம்ம என்ன வணங்கிடக்கூடாது, அதுதான் ஒரு மகான் என்பதற்கு அத்தார்த்தி. அது சொல்லிட்டு செய்வாங்க நபிமார்களா இருந்தா அவரே சொல்லுங்க பாரு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய போறது அல்ல அறிவிச்சு கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு அவர் செஞ்சு காட்டுறாரு பாருங்க, அதுதான் இறை தூதர் என்பதற்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, அது இல்லாம அற்புதங்கள் நிகழ்வதா இருந்தால் பலவிதமாக நிகழ்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். உதாரணமா குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிகழ்ந்த அற்புதத்தை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்னது, அவங்க ஒரு பள்ளிவாசல்ல ஒரு அறையில் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் ஊழியருக்காக வேண்டி அந்த காலத்து வழக்கப்படி அவர்கள் நேர்ந்து விடப்பட்டிருந்தார்கள். அப்ப ஜக்கரியா நபி அவங்களுடைய பொறுப்பாளராக இருக்கும் பொழுது குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹராப வஜத ஐந்தஹா ரிஸ்கா, ஜக்கரியா அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறைக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு தடவையும் அங்கே உணவை கண்டார்கள். ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கல. எப்பெல்லாம் ஜக்கரியா நபி பார்க்க போவாங்களோ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடியா இருக்கும். அப்ப என்னமா இது எப்படி உனக்கு சாப்பாடு கிடைக்கிறது? அப்ப காலத்து ஹூமின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான், அந்த மாதிரி கணக்கு இல்லாம அல்லாஹ் கொடுப்பான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க. இது அற்புதமா இல்லையா? இது அற்புதம். அவங்க கரு உண்டானது அதுக்கு மேல பெரிய அற்புதம். இந்த உணவு அற்புதத்தை விட ஒரு ஆணுடைய அந்த உயிரினம் இல்லாத முறையில அவர்களுக்கு குழந்தை உண்டானதற்கு அதுவே பெரிய அற்புதம் தான். அப்ப இந்த மாதிரியான அற்புதம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்திருக்குது. அவங்கள சிறந்த பெண்மணி வரை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, வஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உண்மை சிறந்த பெண்ணாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அல்லாஹ் சொல்றான். அப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது, அதுவும் ஓகே. அதே மாதிரி கஹ்பு வாசிகள், இந்த குகை வாசிகள் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, முந்தைய ஒரு சமுதாயத்தில் ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்ட பேர் இருந்தார்கள். இருந்தா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அந்த ஊர்ல வாழ முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லனாத துன்பங்களை கொடுக்கிறார்கள். இதை தாங்க முடியாம போனவன அவன் என்ன செய்யறாங்க, இந்த ஊர்ல நம்ம இருக்க முடியாது, நம்ம கொள்கை தான் முக்கியம். இப்ப கூட நடக்குதா இல்லையா, நம்ம பகுதியில் பார்த்திருக்கோமா இல்லையா, இந்த பாலக்கோடு சகோதரங்க கூட நிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு கொடூரம் மடம் படைத்தவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ஊரை விட்டு வெளியேறாங்க. வெளியேறணும் எதுக்காக வேண்டிய அவங்களுக்கு பயந்து வெளியேறாங்க. வெளியேறி ஒரு குகையில போய் அவங்க தங்குறாங்க. அவர்களுக்கே தெரியாது அவங்களை சுத்தி அற்புதம் நடந்துகிட்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது, கோயில போய் தூங்குறாங்கன்னா பல வருடங்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் தூங்குகிறார்கள். 300 300 சொச்சம் பலவிதமான ஆண்டுகள் அப்படி தூக்க நிலையில் எல்லாம் வச்சிடறான். இங்க அவங்க எடுத்தவன் போனவன் எல்லாம் போய் சேர்ந்து விட்டாங்க. பல வருடங்களுக்கு பிறகுதான் அவங்களை என்ன செய்யறான், அல்லாஹ் எழுப்புறான். தூக்கத்தில் இருந்தவர்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் எழுப்புறான். அப்ப பல வருடங்கள் ஒருத்தன் சாவாம தூக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னா அது ஒரு அற்புதம் தானே. அது அவங்களுக்கு தெரியாது நமக்கு இப்படி அற்புதம் நடக்குது. அவங்கள்ட்ட அந்த அற்புதம் நிகழ்கிறது, அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு இந்த அற்புதம் இன்னும் சொல்ல போனா கூட ஒரு நாய், காவல் நாய் வச்சிருந்தாங்க. நாயை வேற வாசல்ல வச்சுட்டாங்களா, அது பார்த்தா கடிச்சு கொதற மாதிரி பார்த்துட்டே இருக்கும். அதை கண்டவனும் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பித்து விடுவார்கள். நல்லா சொல்றோம். அதுல அதுவும் 300 வருஷத்துக்கு மேல என்ன செய்யுது, எத்தனை வருஷம் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா 300 என்கிறார்கள், சில பேர் அதோட ஒரு 9 வருஷம் சேர்த்து சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பல வருடங்கள் அவங்க அந்த குகையில் என்ன செய்யறாங்க, தூக்க நிலையில இருக்கிறார்கள். அப்ப பல வருடங்கள் உசுறு இருக்கும் பொழுது உண்ணாம பருகாம இப்படி தூங்க இயலுமே. அற்புதமா இல்லையா? நீங்க என்னதான் தூக்கத்துல இருந்தாலும் அந்த பசி வந்தோன்னு எந்திரிச்சு ஆகணுமே, அவங்க எந்திரிக்கல. அப்புறம் அது இல்லாம ஒரு பக்கம் படுத்தே கிடந்தோன்னு வைங்க, முதுகுல வெந்து புண்ணா போயிடும்.
வயசான ஆளுக்கு நோயாளி ஆயிட்டாங்கன்னா வாட்டர் பெட் எல்லாம் போட்டா கூட என்ன செய்ய முடியல, அது தாங்க முடியல. ஒரு மாசம் 2 மாசம் படுத்தான்னு வைங்களேன், முதல்ல வெந்து போயிடுது. தண்ணி பெட்டை போட்டு என்ன செய்யறாங்க, அந்த படுக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க பாக்குறோம். அப்ப இவங்க குகையில படுத்துக்கிறது என்ன ஆகுறது, அல்ல என்ன செய்யறான், அதை நான் புரட்டுறேங்கிறான். அது ஒரு ஸ்தயம் வந்த பிறகு தூக்கத்துல போட்டு இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வலதுமா இடமா மாத்தி மாத்தி புரட்டுறேன். சூரியன் உதிக்கும் போது குகையில் அவங்க மூஞ்சில் அடிச்சக்கூடாதுக்காக வேண்டி அவங்களை எந்த டைரக்ஷன்ல போய் தூங்குற மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான்னு கேட்டா, சூரிய வெளிச்சம் மறையும் போதும் படாது, உதிக்கும் போது மேல படாது, வெளிச்சம் நேரடியா பட்டா முடிச்சிருவாங்கல்ல. அப்ப பல வருடங்கள் அவங்களை தூங்க வைத்து நாயை வர காவலுக்கு வைத்து எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா எந்திரிக்கிறாங்க பல வருடங்களுக்கு பிறகு. அப்பதான் பசிக்குது, பல ஆண்டுகளுக்கு பிறகு பசிக்குது. சரிப்பா இத காசை போய் கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பான்னு அனுப்புனா இந்த காசுலாம் செல்லாது, உலகமே மாறி போய் கிடக்கிறது. அப்ப எந்திரிச்சு கேட்கறோம், எவ்வளவு நாள் தூங்கிருப்போம், லபிசனா யௌமனோ பாவயோமின், ஒரு நாள் ஒரு 6 நாள் தூங்கிருப்போம். 300 வருஷமாத்துக்கு மேல தூங்கின ஆட்களுக்கு 300 வருஷம் தூங்கணும்னு அவங்களுக்கு தெரியலன்னா அந்த அற்புதம் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஆனா அற்புதம் நடந்தது, அற்புதம் அவங்கள்ட்ட நடந்தது, அவங்களுக்கு நாலேஜ் கூட இல்லை. அதை பத்தி எப்ப தெரியுது, அங்க போய் சாமான வாங்க போகும்போதுதான் இது என்ன காசு, எந்த காலத்து காசு கொண்டு வர்ற, இதெல்லாம் செல்லாம போய் எவ்வளவு காலம் ஆச்சப்பா, நீ யாரு என்னன்னு விசாரிக்கும் பொழுதுதான் பழைய காலத்து ஆளுக்குங்கிறது விளங்க ஆரம்பிக்கிறது. இது சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18வது அத்தியாயம் 11ல இருந்து 20 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல அவர்கள்ட்ட என்ன இருக்கிறது, பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனா அந்த அற்புதம் அவங்களுக்கு நாலேஜ்ல வச்சு அவங்க மூலமா நிகழ்ந்ததா, அவங்க வழியாக நிகழ, நபிமார்களுக்கு எப்படி அற்புதம் நிகழுமோ அது மாதிரி அவங்க வழியாக நிகழவில்லை, அவங்களுக்கு நிகழ்கிறது. அவங்களுக்கு நிகழ்கிறதே தவிர அவங்களே நிகழ்த்தி காட்டுற அளவுக்கு என்ன செய்யல, அவங்க பர்மிஷன் கொடுத்து நீ செய்யி அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கொடுக்கல. நபிமார்களுக்கு என்ன செய்வான், பர்மிஷனை கொடுத்து செய்யின்றுவான். நபி வழியாக அது வழிபடும், அவர் தான் செய்வார், அவருக்கு தெரியும். இப்ப கைத்தறி போட போற பாம்பு ஆயிரும் அல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அல்லாஹ் சொல்லிட்ட காரணத்தினால இப்ப போட்டோம்னா என்ன ஆயிரும், பாம்பு ஆயிரும் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் போடுறாரு, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த உடனே. அது மாதிரி கூட உங்களுக்கு உன்னை தூங்க வச்சிருவேன், நீ 300 வருஷம் தூங்குவ, அப்புறம் எந்திரிப்பேன்னு சொல்லி கொடுத்தா எந்திரிச்சிட்டு நம்ம எத்தனை நாள் தூங்கி இருப்போம்னு கேட்பாங்களா, நம்ம எவ்வளவு நாள் படுத்திருப்போம் ஒருத்தர் கொடுத்து பேசிக்குவாங்களா, செல்லா காசை கொண்டுட்டு போய் இங்க போய் இந்த காசு செல்லாதுன்னு தெரியாம அங்க போய் ஜாமான் அங்க போயிருப்பாங்களா? அப்ப இந்த மாதிரி செய்யறத பார்க்கும் பொழுது அற்புதங்கள் நல்லடியார்களே அல்லாஹ் உதவி செய்ய நினைத்தால், அவங்களுடைய கொள்கை உறுதிக்காக வேண்டி அல்லாஹ் உதவி செய்ய நினைத்தால் நினைத்து பார்க்காத வகையில ஒரு அருள் செய்யறான். அவன் காப்பாற்ற நினைச்சிட்டான்னு சொன்னா இந்த மாதிரி நினைத்து பார்க்காத வகையில் அந்த மக்களுக்கு என்ன செய்யறான், உதவி செய்யற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம், 3 பேர் ஒரு குகையில மாட்டிக்கொள்வார்கள். முந்தைய சமுதாயத்தில் 3 பேர் பிரயாணம் பண்ணி போவாங்க. இந்த 3 பேரும் பயங்கரமான மகான்களா, சராசரியான மனிதர்கள். 3 பேர் யாரு, சராசரியான ஒரு விசுவாசம் உள்ள முந்தைய சமுதாயத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள். ஒரு மழை பெய்கிறது, மழை பெஞ்சவொன்னு என்ன செய்யறாங்கன்னா, பாலைவனம் தானே, வெட்ட வழியா இருக்கும் பொழுது மரம் செடி அந்த மாதிரி நிழல் வீடுகள்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு மலை குகை ஒன்று இருக்கிறது, குகைக்குள்ள போய் என்ன செய்யறாங்க, மழைக்கா வேண்டி ஒதுங்குறாங்க. மழை ஓடட்டும் உள்ள ஒதுங்குற நேரத்தில் மேலே இருந்து ஒரு பாறை உருண்டு அந்த குகையுடைய வாசல்ல என்னமோ செஞ்சு வச்ச மாதிரி சக்கன் உட்கார்ந்துருச்சு. அந்த வாசலுக்கு தயாரிச்ச மாதிரி கரெக்டா என்ன செய்யுது, அந்த பாறை வாசலை மூடி விட்டது. 3 பேரும் சேர்ந்து தள்ளுறாங்க, தள்ள முடியல. மழையெல்லாம் விட்டு இருக்கோம் போகலாம்னு சொல்லி தள்ளி பார்த்தா முடியல. அப்ப அங்க இருந்து சத்தம் போட்டா கூட வெளியே போகுமா? அட வெளியே போனதை யார் உதவி செய்ய, யார் இருக்கிறா, மக்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பாலைவன ஒரு பிரதேசம், அந்த இடத்த போய் மாட்டிக்கிட்டார்களா. அப்ப சத்தம் போட்டு யாரையும் கூப்பிடவும் முடியல. இந்த 3 பேரால இந்த பாறையை தள்ளி விட்டுட்டு வர பெரிய பாறை அடைச்சிருச்சு. 3 பேரால் அதை விலைக்கு தள்ள முடியாத அளவுக்கு விட்டது. அப்ப என்ன செய்யறாங்க, 3 பேரும் ஆலோசனை பண்றாங்க, நம்ம வசமா சிக்கிட்டோம், இனிமே தப்பிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சிறந்த காரியம் நம்ம இருக்கத்தானே செய்யும். மனிதர்களும் நிறைய தப்புகள் செஞ்சிருந்தாலும் நம்ம ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில நம்மளே ஒரு நல்ல காரியம், இது ஒரு இஹ்லாஸா நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கும், யாருக்கும் இருக்கும். நீங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் கெட்டவரா இருந்தாலும் சரி அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்காக நீ செஞ்சிருப்பிய, உங்களுக்கே அது திருப்தியா இருக்கும். இல்ல நம்ம எந்த ஒரு முகஸ்துதியும் எதிர்பார்க்கல, எந்த ஒரு பெருமையும் நமக்கு இல்ல, நம்ம இது உண்மையிலே இது அல்லாஹ்வுக்கு தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியமோ 5 காரியமோ சில காரியமோ எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலேயே இல்லாம இருக்காது. ஒரு நேரத்தில் ஒரு பெருமைகரமா வந்துட்டா கூட ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இறையச்சம் நம்ம மிகைத்து நிற்கும். அந்த நேரத்தில் அவன் செய்யற காரியங்கள்லாம் தூய்மையானதா இருக்கும்.
அப்ப அந்த மாதிரியாக நமக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறோமான்னு மசோரா பண்ணி என்ன பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச நல்ல காரியம் நமக்கே திருப்திப்பட்டு பெருமைக்கு புகழுக்கு என்று இல்லாம அல்லாஹ்வுக்காகவே நம்ம செஞ்சிருப்போம்ல, அது மாதிரி ஒரு அமலை சொல்லி, யா அல்லாஹ் இத உனக்காக நான் செஞ்சேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இல்ல, இந்த செயலை செஞ்சதுக்காக வேண்டி என்னை கொஞ்சம் அந்த விக்கெட்ல இருந்து காப்பாத்தரலான்னு கேளுங்க. 3 பேர் அவரவர் வாழ்க்கையில உள்ளதை நினைவுபடுத்தி நம்ம கேட்போம். அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி செய்யும் போதே விளங்குது உங்க சராசரி ஆள்காண்டு. மகானா இருந்தா அப்ப ஏன் ஒரு லிஸ்ட் போடலாமே, மகான் தவம் இருந்து பெரிய அம்புட்டு நல்ல காரியமா செஞ்சு அது மாதிரி ஆயிட்டாங்கன்னா நல்ல காரியத்தை பட்டியல் போடலாம். இவங்க யோசிச்சு பார்த்து ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்றாலேயே மற்றவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, சராசரியான ஆட்க. ஒரு நெருக்கடி வரும்போது இறைச்சி அவங்களுக்கு வருது, அல்லாஹ்வுடைய உதவியை தேர்வுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, இறைவா என்னுடைய பெற்றோர்கள், எனக்கு வயசான பெற்றோர்கள் இருந்தாருங்க, அவங்கள நான் ரொம்ப அன்பா நடத்திக்கிட்டு இருந்தேன், அவங்கள உரிய முறையில் நான் கவனிப்பேன். எந்த அளவுக்கு நான் கவனிப்பேன் என்றால் பெற்றோர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் என்பது ஒரு கொள்கையா வச்சிருந்தேன். அப்ப ஒரு நாள் தாமதமாக நான் வருவது தாமதமாகிவிட்டது. சாப்பாடு என்ன, ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. பால் தான் உணவு, பால் மாதிரி ஒரு முழுமையான உணவும் கிடையாது. அந்த காலத்துல அதுதான் முக்கியமான உணவா இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்பதான் பல வெரைட்டிகள் உணவு நம்ம சாப்பிடுறோம். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. பால் பேரிச்சம்பழம் அவ்வளவுதான் அதிகபட்சமான ரொட்டி, அவ்வளவுதான் சாப்பாடுங்கிற மேட்டர். அப்ப என் தாயாருக்காக பெற்றோருக்காக வேண்டி பாலை கறந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. பார்த்தா தூங்கிட்டாங்க. என் பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள். தூங்கின உடனே பெற்றோருக்கு சாப்பிடாம நம்ம சாப்பிடவும் கூடாது, அதே நேரத்தில் பெற்றோரை எழுப்பி தூக்கத்துக்கு எடுக்கவும் கூடாது. அதுக்காக வேண்டிய உங்க காலுக்கு பக்கத்திலேயே நான் என்ன செஞ்சேன், பாலை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேன். இடையில முழிச்சு பசிச்சாங்கன்னா நம்ம தேடுவாங்க, பசிட்டு போயிடவும் கூடாது, போய் தூங்கவும் கூடாது. அப்ப எப்பவாவது முழிச்சு கேட்டாங்கன்னா பசிச்சா எங்க போவாங்க, அதனால அந்த கஷ்டம் கூட கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி அன்று இரவு நான் உட்கார்ந்து கொண்டே இருந்து அவர்கள் விழித்த போது இந்த உணவை நான் கொடுத்தேன். இப்படி நான் கொடுத்ததற்கு காரணம் உன்னுடைய திருப்தியை பெறுவதை தவிர வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு பயந்தா கொடுத்தேன். வயசான காலத்துல நம்ம என்ன பண்ணிடுவாங்க பெற்றோர்லாம், ஒரு இளம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளை பெற்றோர்கள் மிரட்டுவாங்க, அடிப்பாங்க. நம்ம பெரிய போய் அவங்க தளர்ந்து போன பிறகு அவங்க நம்மள ஏதாவது செய்ய முடியுமா, நம்ம பாப்பா ஏதாவது நம்மள செய்ய முடியுமா, நம்ம அம்மா ஏதாவது செய்ய முடியுமா, ஒன்னும் செய்ய முடியாது. அல்லாவுக்கு பயந்து நம்ம மரியாதை கொடுக்கிறோம். அல்லாவுக்கா என்ன செய்யறோம், அல்லாஹ் கேட்பான். தாய் தந்தையரை துன்பப்படுத்தணும்னா அவன் எப்பவும் பெரிய ஒருத்தருக்கா நம்மள்ட்ட மாட்டிக்கிறோம் என்ற ஒரு அச்சத்தினாலையும் இயற்கையாக இருக்கிற இந்த ரத்த பாசம், ரத்தம் ஒண்ணு கலந்துருக்கா இல்லையா, அதனாலே நம்ம அப்ப செய்யறோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் என் முண்டாட்டி பிள்ளைகள் கூட சாப்பாடு கொடுக்காம நாங்களும் சபர் பண்ணிக்கிட்டு தூக்கத்தையும் கெடுக்காம எப்ப முடிச்சாலும் அவருக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் செஞ்சனால இதை நான் உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ கருதினால், இவர் நினைக்கிறாரு, இவர் நினைச்சவன அல்லாஹ் கொண்டு ஆயிராது. அது அழகாத்தான் அவர் கேட்கிறாரு, இந்த காரியத்தை நான் உனக்காகத்தான் செய்தேன், உன் திருப்தியை பெறுவதற்குத்தான் செய்தேன் என்று நீ இதை கருதினால் இந்த ஒரு அமலின் காரணமாக என்னை எங்களை கொஞ்சம் விடுதலை செய்யி. துவா செஞ்சு முடியுது, அந்த அடைச்சிருந்த பாறை கொஞ்சம் விலகுது. ஏதோ காத்து வர்றது, காத்து வெளிச்சம் வர்ற அளவுக்கு வருது, ஆளுக்கு வெளியேற முடியாது. என்ன வருது, லேசா கொஞ்சம் அந்த பாறை கொஞ்சம் விலகி இடம் கொடுக்கிறது, அதுல இருந்து வெளிச்சமும் காத்து வருமே தவிர குதிச்சு தப்பிச்சு போற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இடைவெளி கிடைக்கல. அடுத்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவரு பிரார்த்தனை செய்யறாரு, என்னிடத்துல நிறைய வசதி வாய்ப்பு பணங்காசோட நான் இருக்கிறேன், வசதியோடு இருக்கும் பொழுது எனக்கு சித்தப்பாவுடைய மகள் ஒருத்தி அழகான ஒரு பெண் இருந்தா, அவளை முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவ்வளவு சந்தோஷமா இருந்தா அது ஒரு கணக்கு. திருமணம் பண்ணாமலே என்கிட்ட பணம் இருக்குங்கிற காரணத்தினால அதை கொடுத்து அவளை நான் என்ன செஞ்சேன், தவறான வழியில அடைவதற்கு நான் திட்டம் போட்டேன். அவளுடைய நெருக்கடியினால் அவளும் ஒரு கட்டத்தில் இணங்கி வந்து விட்டால், அப்ப அந்த தவறான காரியத்தை நான் செய்ய போகும் பொழுது அவளுக்கு திடீர்னு அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ் பயந்துக்க என்று ஒரு வார்த்தையை சொன்னால் நான் உடனே விலகிட்டேன். அந்த நேரத்தில் நான் என்ன வேணாலும் செஞ்சிருக்க இயலும், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு அச்சத்தை உண்டாக்கி நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன்னிடத்துல நான் தப்பிக்க முடியாதுங்கிற அந்த பயம் வந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் அன்னைக்கு அவ்வளவு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் நான் இருந்தும் கூட அனைத்து உணர்வுகளையும் நான் அடக்கி கொண்டு நான் அடைஞ்சிட்டேன், என்னை நான் காப்பாற்றிக் கொண்டேன். உன்னுடைய அச்சம் தான் இது காரணமே தவிர அந்த பொம்பளைக்கு என்னை ஒன்னும் செய்ய முடியாது, அந்த பணங்காசல் நிறைய இருக்கிறது,
யாரும் நான் நினைச்சிருந்தேன்னா யாரும் என்னை எதுவும் பண்ணிருக்க முடியாது. அப்படி நிலையில இருந்து கூட இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தேன், சொல்லி என்னை அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தினுச்சா, இதை நான் உனக்காகத்தான் நான் இந்த தீமையிலிருந்து விடுபட்டேன் என்று நீ நினைத்தால் எங்களை காப்பாத்து. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகிற அளவுக்கும் காத்து வர்ற அளவுக்கும் விலகுதே தவிர முழுசா ஆழ்க்க வெளியேற அளவுக்கு என்ன செய்யல, விலகவில்லை. மூணாவது ஆள் என்ன செய்யறாரு, அவர் ஒரு இறைவன்ட்ட துவா செய்யவா, நான் எனக்கு ஒரு வேலைக்காரனை, ஒரு கூலிக்காரனை நியமிச்சிருந்தேன். அவன் சில நாட்கள் என் இடத்துல வேலை செஞ்சான். வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்காம ஒன்னும் சொல்லாம திடீர்னு ஆளை காணாம். ஒரு 10 நாள் 15 நாள் ஏதோ வேலை செஞ்சு விட்டு அது பார்த்தா ஆளே காணாம். ஆளை கண்டு கூலியா கணக்கு முடிச்சுட்டு போகணுமா இல்லையா, கணக்கும் முடிக்கல, காசும் வாங்கல, வேலை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டான். எனக்கு பயமா இருந்துச்சு, அடுத்தவனுடைய உழைப்பை நம்ம எப்படி வச்சுக்கிறது, நம்ம வேலை வாங்கிட்டோம், அவனுக்கு கூலியை கொடுக்கணும், ஆளை காணா, அப்ப அந்த கூலியை நம்ம ஒன்னும் செய்யக்கூடாது, நம்ம ஒன்னும் செஞ்சிடக்கூடாது, பாதுகாத்து வைக்கணும் என்பதற்காக வேண்டி அதை கொஞ்ச நாள் எடுத்து வச்சேன். அப்புறம் என்ன செஞ்சேன், இதே சும்மா எதுக்கு வச்சிருக்கணும், இதை சும்மா வைக்கிறதுக்கு பதிலாக எதுலையாவது நம்ம என்ன செய்வோம், ஒரு முதலீடு மாதிரி பண்ணுவோம், அவன் கேட்டானா எல்லாத்தையும் கொடுத்துருவோம் என்கிற ஒரு எண்ணத்தோட அதுல இருந்து ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். பல ஆடுகளா போச்சு, மாடுகளா போச்சு, ஒட்டகங்களா போச்சு, பெரிய பண்ணைகள்லாம் உண்டாகி போய்விட்டது. பல வருடங்கள் ஓடிவிட்டது. ஓடின பிறகு அந்த ஆள் இப்ப வர்றான், வேலை கூலி வாங்காம போனான்ல, அவன் என்ன செய்யறான், இந்தப்பா நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு வேலை செஞ்சு கூலி வாங்காம போயிட்டேன், என்னுடைய கூலியை தந்துரு என்று என்னிடத்துல கேட்டான். இதோ இருக்கிற ஆடு மாடு ஒட்டக பண்ணை எல்லாத்தையும் எடுத்துட்டு போ என்று நான் சொன்னேன். அவன் என்ன சொன்னான், இந்தப்பா கேலிதான் நினைப்பாங்க, என்னை கேலி பண்ணாத, கூலியை கேட்டா கூலியை கொடுப்பியா, ஒட்டகத்தெல்லாம் எடுத்துக்க, பண்ணை அவன் கேலி நினைக்கிறான். இந்த மாதிரி நான் சொன்ன உடனே இன்னைக்கு நான் ஒரு ஏழை, என்னை நீ கேலி செய்யாத என்று அவன் சொன்னான். நான் என்ன கேலியில நிஜம்பா உன்னுடைய காசு இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன், அவன் வளர்ந்தவனே நான் என்னுடைய நான் சொல்ல முடியாது, உனக்கு தரணுங்கிற எண்ணத்தெல்லாம் வச்சிருக்கிறேன், அதனால நீ எடுத்துட்டு போ, எல்லாம் உனக்கு தான் சொல்லி நான் கொடுத்துட்டேன். இது வேற எதுக்கு நான் செஞ்சேன், யாருக்கு பயந்துகிட்டா, உன்னை யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட அவனால ஒன்னு சாட்சி நிப்பாட்ட முடியுமா, நீ யாருன்னு தெரியாதுன்னு கூட நான் சொல்லியிருக்கலாம். அல்லது என்ன கூலியோ இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு போ என்று கூலியை கொடுத்தா அவன் போயிருப்பான். அவனே இதை எதிர்பார்க்கல தானே, இந்த பண்ணையை எதிர்பார்க்கல, அவனுக்குரிய கூலியை கூட கொடுத்திருக்கலாம். அது மாதிரி லட்சம் மடங்கு பெருக்கி இருக்கும் போது நான் அப்படி நீ கொடுத்தேன், என்னுடைய எனக்கு ஒரு கமிஷன் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் கூட நான் சொல்லாம கொடுத்த காரணம் என்னன்னு கேட்டா, நான் அந்த முடிவு எடுத்தேன்ல அது உனக்கு தான் தெரியும். இந்த முடிவு என்னது, வந்தா அவன்கிட்ட கொடுத்துடணும். அப்ப இதுக்கு உன்னைய சாட்சியா வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கும் பொழுது நான் எப்படி அதை மீறுவது, உனக்கு பயந்துதான் கொடுத்தனே தவிர அவனுக்கு இல்லைன்றாலும் அவனுக்கு யார் கேட்க நாதி கிடையாது. கொடுக்கிறான்டா கூட கூலியை மட்டும் கொடுத்தா கூட அவன் ரொம்ப சந்தோஷமா எனக்கு துவா செஞ்சுட்டு போயிருப்பானே. இதெல்லாம் சொல்லி இறைவா நான் இந்த காரியத்தை உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ கருதினால் எங்களை இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே பார சரசரசன்னு மொத்தமா கீழே உருண்டது, வழி திறந்தது, எல்லாரும் வெளியேறி சந்தோஷமா வந்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு துவாவினால் ஒரு அற்புதம் நிகழுது. அதனால அவுலியாவா அந்த 3 பேருக்கு எங்க தர்கா கேளுங்க, எல்லாத்தையும் போய் கேட்கணுமா இல்லையா, ஏண்டா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, 3 பேருக்கு எங்களை தர்கா கட்டி வச்சுக்கிறீங்க, அப்ப 3 கபரே கிடையாது இந்த மாதிரி சொல்லி கதை கட்டி வச்சுக்கிறாங்களா, இல்ல அவங்க சராசரி மனிதரா இருந்திருக்கிறாங்க. வணங்குதா, காசை வச்சுக்கிட்டு பொம்பளை கணக்கு பண்ணலாம் நினைச்சிருக்கிற மாதிரி ஆள் தான் அவரு. ஒரு நேரத்தில் எல்லாம் பயந்துருக்கிறார், ஒரு நேரத்தில் எல்லாம் பயந்திருக்காரே தவிர பெருசா ஒட்டுமொத்தமான அப்படி தவம் செய்து அப்படி இறைவனுக்காக அர்ப்பணித்து அந்த மாதிரியாக வாழ்ந்தவர்களாகவும் தெரியவில்லை. அப்ப அது என்ன விளங்குறது, அல்லாஹ் நாடினானேயானால் சாதாரண ஆட்களுக்கு உங்களுக்கு எனக்கு நமக்கு ஒரு கிட்டான் ஒரு நெருக்கடி வந்துருது, எல்லாரும் கைவிட்டாங்க, இனிமேல் தேராதுங்கிற லெவல்ல இருக்கிறோமா, அப்ப பெட்ஷனை போட்டு அல்லாஹ் தருவான், நாடினால் தருவான். சிலருக்கு தருவான், சிலருக்கு மறுமையில் அதற்கான கூலியை தருவான். உலகத்துல தரவில்லை என்றால் மறுமையில தருவான். அப்ப இந்த சம்பவம் புகாரியில 2063, 2111, 2165, 3206, 5517 இவ்வளவு இடங்கள்ல இருக்கு. இதுல என்ன காட்டுகிறது, யாருக்கு வேண்டாலும் அற்புதம் நிகழலாம். அற்புதம் நிகழ்வதற்கு என்ன இல்ல, நல்ல பெரிய மகானா அப்படி நல்லவங்க, ஓரளவுக்கு நல்லவங்க, மகா கட்டவங்க கிடையாது. ஆனா இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நபிமார்கள் அளவுக்கு வச்சு பேசுகிறார்களே, அந்த மாதிரி பெரிய தவசீலர்கள் ஏதாவது சொல்ல முடியுமா, சொல்ல இக்கட்ல வரும்போது எல்லாரும் துவா செய்யறது தானே, அது மாதிரி ஒரு சம்பவமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் முந்தின ஒரு சமுதாயத்தில் அவர் யாரு பேருன்னா ஒன்னு சொல்லப்படல, ஒரு நல்ல மனிதர் என்பது நமக்கு அதுல இருந்து வழங்குகிறது. குர்ஆன்ல எல்லாம் இதை சொல்லி காட்டலாம். ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறார். போய்கிட்டு இருக்கும் பொழுது பாழடைஞ்சி ஒரு ஊரு, கட்டடம்லாம் செதஞ்சு போய்
குடியிருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு சிதிலமடைந்த ஒரு ஊரை வந்து என்ன செய்யறாரு, ஒரு கடந்து செல்றாரு. அது உளுந்து கிடந்து என்ன செய்யறாரு, அவர் நினைக்கிறாரு, என்ன ஊர் இந்த மாதிரி அழிஞ்சு போச்ச, இதையெல்லாம் அல்ல திரும்ப எப்படி உயிராக்குவான், அல்ல திரும்ப உயிராக்குவான் நம்ம நம்புறோமே, அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்தியா, இந்த மாதிரி அழிஞ்சு போன பிறகு அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் அப்படின்னு அவரா என்ன செய்யறாரு, கேட்டுக்கொள்கிறார். கேட்ட உடனே என்ன செய்யறான், அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படியே எப்படி உயிராக்கணும் தெரியணுமா சொல்லிட்டு அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமீன், 100 வருஷத்துக்கு அங்கனே மௌத்தாக்கிறான்ல, மௌத்தாக்குறான், கெடு போட்டு மௌத்தாக்குறான். 100 வருஷத்துக்கு மௌத்து, பர்மனன்ட் மௌத்து கிடையாது. 100 ஆண்டுகள் மௌத்தாக்குற, 100 வருஷத்துக்கு நீ பணமா கடை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா அவரை வந்து மரணிக்க செஞ்சுட்டான். மரணிக்க செஞ்ச உடனே அவரே படுத்தே தூங்கிட்டே இருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, வருஷம் 100 ஆகி விட்டது. 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் சும்மா எழுப்புறான். எழுப்புனா என்ன இருக்குது, அவருடைய உணவு அந்த தண்ணி இதெல்லாம் இருக்குல்ல, எதுவுமே கெட்டு போகல. அவரும் படுத்த மணிக்கு எந்திரிக்கிறாரு. அவர் பக்கத்துல உள்ள தண்ணி எல்லாமே என்ன இருக்குது, அது வந்து கெட்டு போகாம உணவுலாம் கொண்டு வந்திருப்பார்ல, ஏதோ ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து சாப்பிடுற மாதிரி என்ன இருக்குது, அந்த ஃப்ரீசர் டெக்னாலஜி எங்க எல்லாம் வச்சுட்டாங்க. அந்த இடத்துல 100 வருஷத்துக்கு கெட்டு போகாத ஒரு டெக்னாலஜி அந்த இடத்துல மட்டும் எல்லாம் நினைச்சாண்டா பாயிண்ட் பண்ணி செய்வான். அதுக்கு பக்கத்தில் உள்ள கழுதையை பாத்தீங்கன்னா மக்கி மக்கி மண்ணா போய் கிடக்குது. ஒரே இடத்துலயே கழுதையோட வந்தார், கழுதையில பிரயாணம் பண்ணி வந்தாரு. அந்த கழுதையை என்னஞ்சிட்டான், கழுதையை மூத்தாக்கி விட்டான். கழுதை மக்கி போய் எலும்பாகி போய் இந்த கழுதை எலும்புடைய அடையாளமா தான் அவங்களுக்குள்ள கிடைக்கிறது, கழுதையை காணோம். அப்புறம் என்னாச்சு, இவர் சாமான் பத்திரமா இருக்குது, இவர் பாடியும் பத்திரமா இருக்குது. அப்ப என்ன செய்யறாரு, அல்லாஹ் கேட்கறான், கம்ல பேசுத, எத்தனை நாள் இந்த மாதிரி இருந்திருப்ப, குர்ஆன்ல உள்ள விஷயம் இது, எத்தனை நாள் இப்படி இருந்திருப்ப, என்ன இருந்தா ஒரு நாள் 10 நாள் இருக்கலாம் அப்படிங்கிறார். லபிஸ்து யௌமன் அவ் பால யௌமின், ஏதோ ஒரு நாள் 6 நாள் இருக்கும் அவ்வளவுதாங்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், பல் லபிஸ்த மேதாமின், 100 வருஷம் இப்படி கடந்திருக்க, நீ நினைஞ்சிருக்க, 100 வருஷம் இப்ப கடந்திருக்கிற. அப்ப அல்லாஹ் எப்படி உயிராக்குவான்னு கேட்டீல, இப்ப பாரு 100 வருஷம் ஆச்சுல, அந்த கழுதை இப்ப பாரு, உங்க கண்ணு முன்னாடி எப்படி உயிராகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கழுதை எப்படி ஒன்னா திரளுகிறது, எப்படி அது எலும்பா மாறுகிறது, எப்படி அது சதைகள் அதுக்கு உண்டாகிறது, எப்படி எந்திரிச்சு நிக்குதுன்னு பாருங்கிறான்ல. அவன் சொல்ல சொல்ல டெமோ பண்ணி காட்டுறான், அப்படியே நிக்குது, எல்லாம் கழுதை எந்திரிச்சு நிக்குது, அப்படியே உயிரோட எந்திரிச்சு நிக்குது. இப்படித்தான் உயிராகும் போ, உனக்கு தெரிஞ்சு 100 வருஷம் ஆச்சு, அதுக்கு ஏன் 100 மக்கி மண்ணா போயிடுச்சு, நீ நல்லா இருக்கிற, அது ஒண்ணும் இல்லாம கிடக்குது. இந்த மாதிரி எலும்பா போய் ஒண்ணும் இல்லாம போன பிறகு நான் நினைச்சேன்னு சொன்னா, ஒரு ஆண்டு இருக்கும் ஆகும், அது பாட்டுக்கு ஆயிரும். எங்கெங்க என்னென்ன இருக்க எல்லாம் வந்து அப்படி சேர்ந்து நினைஞ்சேன், தன்னால உண்டா இது பெரிய, எனக்கு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், அதை காட்டுறான். அப்ப இதுல வந்து என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா, இவர் ஒரு நல்ல ஒரு ஆள் தான். ஒரு ஆளுக்கு வந்து இப்ராஹிம் நபிக்கு தான் அல்ல அது மாதிரி காட்டினான். என்ன காட்டினா, எப்படி உயிராக்குவாய் அப்படின்னு கேட்ட உடனே இப்படித்தான் உயிராக்குவேன் அப்படின்னு இப்ராஹிம் நபிக்கு என்ன அல்ல பறவைகளை அறுக்க சொல்லி, அதை 4 இடத்துல வைக்க சொல்லி, கூப்பிட சொல்லி, அதை வர விட்டு என்ன செஞ்சா இப்படித்தான் காட்டினான்ல. இப்படி ஒருத்தர் சந்தேகப்பட்ட உடனே அவருக்கு ஒரு மன நிம்மதி தருவதற்காக செஞ்சு காட்டுறதா இருந்தா அவர் ஒரு இறைவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அடியாரா தான் இருக்கணும். ஒரு நல்ல அடியாரு தான் போன வந்தவங்க நம்ம சொன்னா வந்துருமா? நம்ம என்ன செய்யறோம், எப்படி இந்த ஆளை அல்ல வீராக்குவான், ஒரு எலும்பு துண்டை பார்த்துட்டு இதை எப்படி அல்ல அப்படின்னு கேட்ட உடனே உங்களை மூத்தாக்கி 100 வருஷத்துக்கு பிறகு எழுப்பி காட்ட போறான்ல, உங்களுக்கு நான் செய்ய மாட்டான். அல்ல இந்த மாதிரி செய்யறாண்டாலேயே அவர் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆளாக அல்ல கருதுறான். அவருடைய அந்த அவருக்கு சந்தேகப்படுறாரு, அவருக்கு தெளிவுபடுத்துவோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சு என்ன செய்யறான், அவருக்கு இவ்வளவு பண்றான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இவ்வளவு செஞ்ச பிறகு எந்திரிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டா ஒரு நாளுங்கிறார். 100 வருஷம் தூங்கணும் தெரியல, இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு உலகத்துல எதுவும் அவருக்கு தெரியல. இவங்க உள்ளுக்குள்ள அடக்கின ஆளுகளுக்கு தெரியுங்கிறாங்க, மேல கிடக்கிற ஆளுக்கு தெரியல. இவர் மேலதான் பாடியை போட்டு தூங்க வச்சிருக்கிறான், தூங்கத்தான் வச்சிருக்கிறான், அடக்கிரல மண்ணுக்குள்ள போட்டு. இவருக்கு எது தெரியல, எவ்வளவு நாள் நம்ம இருந்தோங்கிறது தெரியல, இந்த உணவுகள் ஏன் கெட்டு போகலன்னு தெரியல, கழுதைங்க மக்கி போனுச்சுன்னு தெரியல, பிந்தி எல்லாம் எப்படா உயிராக போறான்னு ஒண்ணுமே தெரியாம படுத்து கிடந்திருக்காரு. இவங்க என்ன செய்யறாங்க, அவளியா வந்து அங்க அடங்கியிருக்காரு, நான் ஒரு கபருக்கு உள்ள இருந்து நம்மளை பாப்பாரு, பாக்கு உள்ள உட்காந்து நம்மள இங்க இருந்து என்ன செய்யறாரு பாக்குறாரு அப்படின்லாம் நினைக்கிறார்கள். அதெல்லாம் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அப்ப இந்த மாதிரி அற்புதங்கள் வந்து இது நடக்கும்னு ஒரு தெரியவே செய்யாது. இது நடக்க முடியாது. 100 வருஷம் வந்து தூங்க வச்சிருவான்னு தெரியாது, எவ்வளவு நாள் தூங்கணும்னு தெரியாது. அவரிடத்தில் நடக்கிறது. அல்லாஹ் நினைத்தானே ஆனால் யாரிடத்தில் வேண்டுமானா என்ன செய்வான், நல்லடியார்கள்ட்ட செஞ்சு காட்டுவான், சாதாரணமாக செஞ்சு காட்டுவான். அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபி இறை தூதர் அவங்களுக்கு அற்புதம் நடக்கலாம். அவங்களுடைய மனைவி சாராவை வந்து என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் நபி அழைச்சிட்டு போயிருக்கும் போது
அந்த நாட்டில் உள்ள மன்னன் வந்து அந்த சாரா வந்து ரொம்ப ஒரு பேரழகு படைத்த ஒருத்தங்களா இருந்தாங்க, ரொம்ப அழகானவங்களா இருந்ததுனால அவன் என்ன செய்யறான்னா அந்த அவங்கள வந்து அடைவதற்கு திட்டம் போடுறான். அந்த நாட்டு மன்னன் அங்க போயிட்டாங்க இப்ராஹிம் நபி, அவங்களை அடைவதற்கு திட்டம் போடுகிறான். திட்டம் போட என்ன செய்யறான்னு கேட்டா ஆள்களை விட்டு கூப்பிட்டு இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, இந்த பாரு நான் வந்து உன்னைய சகோதரின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவனுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டா புருஷன் பொண்டாட்டியா வந்தாங்கன்னா புருஷனை காலி பண்ணி போடுவான், காலி பண்ணிட்டு பொம்பளை மட்டும் எடுத்துக்கிறது யார் அந்த மன்னனுடைய தன்மை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த உலகத்திலேயே நம்ம 2 தௌஹீத் வாய்ந்தா இருக்கோம் சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வை நம்புற ஆளுக்கு நீனு நான் தான் இருக்கிறோம். தாவா பண்ணி உத்தரம் வரல, ஆரம்ப கட்டமா இருக்கணும் அல்லது உத்தரம் வரலங்கிற கட்டமா இருக்கணும். அவங்க உலகத்துல சொன்னது வந்து அவங்க வாழ்ந்த பகுதியை கூட சொல்லி இருக்கலாம். ஏன்னா லூத் நபி இன்னொரு பக்கத்தில் இருந்தாரு. அவங்க அந்த வார்த்தையில பூமின்னு சொன்னா கூட லூத் நபி அந்த காலத்துல இன்னொரு பக்கம் இருக்கத்தானே செஞ்சாரு. அவன் நம்ம பகுதின்னு வச்சுக்கிறோங்களேன், நம்ம இருக்கிற அந்த பகுதியில உன்னையும் என்னையும் தவிர யாருமே ஏகத்துவாது இல்ல. இப்ப வந்து நான் உன்னுடைய கணவர்னு சொன்னா என்னை விட்டு நீ ஒரு ஆள் தான் ஒரு மிச்சமா இருப்ப, அதனால உன்னை சகோதரின்னு சொல்லிடுவேன். நீனும் அதே மாதிரி இங்க மைனன் பண்ணிக்க, உயிரை காப்பாத்துறக்கா அந்த பொய்லாம் சொல்லலாங்க இருக்கு. இது ஒரு ஆதாரம். இப்ராஹிம் நபி 3 பொய் சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, அந்த 3 பொய்ல இது ஒரு பொய். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அவன் கூட்டிட்டு போன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, இறைவா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுறாங்க, இந்த சைத்தான்ல என்னை காப்பாத்திரல்ல அப்படின்னு அந்த அம்மாவும் துவா செஞ்சாங்க. இப்ராஹிம் நபி துவா செஞ்சு அனுப்பிடுறாங்களா. அனுப்பணும் கையை வைக்கும் பொழுது என்ன செஞ்சு அல்லாஹ் வந்து கையை வழங்காம ஆக்கிடுறான். இப்படி 3 தடவை ட்ரை பண்றான். 3 தடவை பண்ணோம், நீ எனக்கு துவா செய்யி, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு எனக்கு இந்த மாதிரி கையை நல்லபடி ஆக்கணும் கேட்டோம்னா அந்த அம்மா துவா செய்யறாங்க. அதுக்கப்புறம் இதை கூட்டு கொண்டு விட்டுருங்க, அங்க அவர்கிட்ட விட்டுருங்க, நீங்க மனுஷனை கூட்டு வச்சா சைத்தானை கூட்டு வந்திருக்கீங்க அப்படியே ஹதீஸ்ல வருது. நான் ஒரு மனுஷ பொம்பளை கூட்டிட்டு வர சொன்னா நீ என்ன செஞ்சிருக்கிற, சைத்தானை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா, இன்னமா அத்தைத்து மோனி பி சைத்தானின், நீங்க வந்து ஒரு சைத்தானை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு விட்டுருங்கன்னு கூட ஒரு அடிமை ஆஜருங்கிற ஒரு அடிமை கொடுத்து என்ன செய்யறான், அவன் அனுப்பி வைக்கிறான் அந்த ராஜா. என்னன்னு கேட்டா அந்த அம்மா வந்து அவன் வந்து கெடுக்க நினைக்கும் பொழுது இவங்க நபிலாம் ஒண்ணும் கிடையாது தானே, இருந்தாலும் நல்லா நினைச்சான் கிட்ட நெருங்க முடியாது, விளங்காம ஆக்கி காப்பாத்துறானா இல்லையா. இது மாதிரியான அற்புதம் இருந்தது புகாரில 3108வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி பனி இஸ்ராயல் காலத்துல வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்களாம். இந்த 3 பேரையும் டெஸ்ட் பண்ணணும் என்பதற்காக பரீட்சை வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் 3 பேர் யாருன்னு கேட்டா, ஒருத்தன் வந்து வெண்குஷ்டம்ங்கிற நோய் உள்ள ஒருத்தன் வந்து இளமையில வழுக்க விழுந்தவன். இளமையில வயசாகி வழுக்க விழுந்த பிரச்சனை இல்ல, இளமையில வழுக்க விழுந்துச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு சமூகத்தில் என்ன செய்வாங்க, சரியா கிழட்டு போய் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுவாங்க அவனை. அந்த மாதிரியான ஒரு ஆளு. இன்னொரு ஆளு வந்து கண்ணு தெரியாத ஒரு ஆளு. அந்த சமுதாயத்தில் ஒரு 3 பேர். இந்த 3 பேர் எதுக்கு எல்லாம் இதை டெஸ்ட் வைக்கிறான்னு கேட்டா, மனுஷன் வந்து நிலைமைக்கு தகுந்தவாறு மாறிக்கிடுவான். அவனுக்கு சாதா கீழே கிடக்கும் போது ஒரு பேச்சு பேசுவான், மேல போயிட்டா வேற பேச்சு பேசுவான், உலகத்துக்கு சொல்லி தரணும். அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான், ஒரு மலக்க வந்து அனுப்பி விட்டு முதல்ல அந்த வெண்குஷ்டத்துக்காரன்ட்ட போறாங்க. இந்தாப்பா நான் வந்து இறைவன் புறத்துல வந்திருக்கிறேன், டெஸ்ட் பண்றதுக்காக எல்லாம் கொடுக்கறான். உனக்கு என்ன தேவை இருந்தா கேளு, எனக்கு என்ன எனக்கு இந்த வெண்குஷ்டம் போயிட்டு அழகான தோல் கிடைச்சிருச்சுன்னா போதும், தோல் மினுமினுப்பான ஒரு தோல் நல்ல கலர்ஃபுல்லா இருந்தா போதும் அப்படின்னு அவன் சொல்றான். சொன்னோன்னு என்ன செய்யறாங்க, சரி உனக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க துவா செய்யறாங்க. உடனே ஆளுநர் வந்து என்ன செய்யறான், ஒரு நல்ல அழகான ஒரு மனிதனா மாறிடுறான். சரி அப்ப இது ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு வேற என்ன வேணும், எனக்கு கொஞ்சம் ஒட்டகம் கொடுத்தா போதும் அப்படின்னா ஒரு ஒட்டகத்தை நல்லா கரு சூழ் கொண்ட ஒட்டகத்தை கொடுத்து இதை வச்சுக்க எல்லாம் உனக்கு நிறைய பறக்க செய்வான் அப்படின்ட்டு அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தன் 2 கேட்டா, அந்த இளம் வயசு வழக்குக்காரன், என்னப்பா உனக்கு என்ன மேட்ரு, வழுக்கு மண்டையாருனால எல்லாம் காலி பண்றாங்க, எனக்கு நல்லா முடியலாம் வச்சு அது மாதிரி உண்டாக்கணும்னு கேட்டவுடனே சரி அப்படியே ஆயிடுச்சு எல்லாம் தந்துருவானு அவர் நல்லா என்ன செஞ்சாரு, அவர் நல்லா ஹேர் ஸ்டைலான ஒரு ஆளை ஒரு மாறிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, வேற என்ன உனக்கு வேணும், எனக்கு ஒரு மாடு கொடுத்தா போதும், அதை வச்சு நான் பொழைச்சிக்கிடுவேன். அவருக்கு இதே மாதிரி ஒரு சூழ் கொண்ட ஒரு மாட்டை கொடுத்துட்டு இது எல்லாம் உனக்கு பறக்க செய்வான் அப்படின்ட்டாரு. அப்புறம் குருடன்ட்ட போறாங்க, எல்லாம் மலக்கு தான் அனுப்பி வைக்கிறான்ல. குருடன்ட்ட போய் என்ன செய்யறாங்க, என்னப்பா உனக்கு என்ன ஏதாவது குறைகள் இருக்குதா, குருடா இருக்குதான் குறை, பார்வை வந்துட்டா போதும் வேற ஒண்ணும் வேணாம், உனக்கு பார்வை வரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, உனக்கு என்ன வேணும், எனக்கு ஆடு இருந்தா போதும், ஒரு ஆடு கொடுங்க அது பொழைச்சிக்கிறேன். அவருக்கு ஒருத்தனுக்கு ஒட்டகம், ஒருத்தனுக்கு மாடு, ஒருத்தனுக்கு ஆடு கொடுத்துட்டாங்க. கொடுத்தா இதுக்கு அவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்காகத்தானே எல்லாம் இதை கொடுக்கறான். நான் தார்மார பெருகிருச்சு 3மே. ஒட்டகத்தை பார்த்தா பறக்கத்து உண்டாகட்டும் சொல்லி கொடுத்ததுனால அது பாட்டுக்கு ஒட்டகம் 100 கணக்கு அது வாங்கி பணப்பட்ட அது பாட்டுக்கு இனவிருத்தி செய்கிறது, பெருசாகிட்டே போறது, பெரிய நம்பர்லாம் பண்ணையா உண்டாகி போச்சு.
மாடு அது மாதிரி இவனுக்கு ஆகி போச்சு, அவனுக்கு ஆட்டு பண்ணி அந்த மாதிரி ஆகி போச்சு. உள்ள வந்த பிறகு எல்லாம் என்ன சொல்றான், இப்ப சொன்னாங்க இல்ல, இப்ப போய் அவங்க போய் பாரு, அன்னைக்கு மாதிரி இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முசாபர் கோலத்துல அதே வானவரால் அனுப்புறான். முசாபர் மாதிரி ஒரு தேவை உள்ளவர் மாதிரி போய் இந்த ஒட்டகம் வச்சிருக்கிறவன்ட்ட போய், இந்த பண்ண வெளியூர்ல இருந்து வந்தேன், நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டேன், கையில காசு பண்ண ஒண்ணுமே இல்ல, ஊருக்கு போறது கூட ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு ஒட்டகத்தை கொடுத்தேன்னா ஏறி நான் என்ன செய்யணும் போயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், நிறைய தேவைகள் நிறைய இருக்குப்பா எனக்கு. அவன் என்ன சொல்றான், நிறைய குடும்பம் குட்டி மாமா மச்சான் இவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உனக்கெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியுமா, நிறைய தேவைகள் இருக்குன்னு அவர் என்ன செய்யறாரு, இவரை சுட்டி காட்டுறாரு. நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்தியப்பா, இப்படி இருந்தா நீ கேள்விப்படுறோமே, அவர் நான் தான் அது ஆளுன்னு சொல்லாம என்ன செய்யறாரு, நீ இந்த மாதிரி இருந்திய வெங்குஷ்டமா இருந்த, அல்லாஹ் உனக்கு அழகான ஒரு உடலை தந்தான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, அல்லாஹ் உனக்கு இதெல்லாம் தந்தான் அப்படின்னு அல்லாஹ் இருந்தானா, இது பரம்பரையாவோட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன சொல்றான், இப்படி சொல்றான், இது பரம்பரையாவோட வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்க அப்பம்பாட்ட காலத்துல நான் இப்படித்தானே இருக்கிறேங்கிறான். அவர் நினைச்சிட்டாரு, உங்க அப்பம்பாட்ட காலத்துல நீ எப்படி இருந்து அப்படியே ஆக கடவாயா சொல்லிட்டு போயிட்டாரு. உங்க அப்பம்பாட்ட காலத்துல எப்படி இருந்தாயோ அப்படியே நீ இனிமேல் இரு, அதை வச்சு புதுசு புதுசுக்கு போயிட்டான், பழைய நிலைக்கு வந்துட்டான். அதுக்குற இவன் மாட்டுக்காரன் போனா அவனு அதே மாதிரி, அவனுக்கு அதே மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இந்த குருடன் இருக்கான்ல ஆடு வச்சுக்கிறவன், அவங்கிட்ட போன அவன் என்ன செய்யறான், இந்த மாதிரி சொன்ன உடனே சரிதான்ப்பா நானே கண்ணு தெரியாம தான் இருந்தேன், அல்ல எனக்கு பார்வை தந்துட்டான், அப்ப நான் அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன், நீ ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆளா இருக்கனால நான் உனக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சான், உதவி செஞ்சான். அப்படின்னு சொல்லி மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு 33% இப்படி இருப்பாங்க பொழுது, 66 அப்படி 3 ஒண்ணாம் தேதி தொடங்குதா, 3 பேரும் டெஸ்ட் வச்சோம்னா 2 ஃபெயில் ஆகி போயிடுது. அப்ப அந்த கணக்கெல்லாம் இப்போ இருக்குது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தவொன்னு ஒரு 3ல 2 அப்படி தான் ஆயிடுறாங்க. 3ல ஒரு ஆள் இந்த செல்வம் கொடுத்த பிறகு என்ன செய்யறாங்க, அதே மாதிரி இறையச்சத்தோட, அதே மாதிரி நல்ல குணத்தோட, அதே மாதிரியான ஒரு தன்மையோட இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன வழங்குது, உங்களை அற்புதம் நிகழ்வு. அவன் அவன அரவன்லாம் யாரு கெட்டவன் நல்லா தெரியுது. இந்த வழக்கு உள்ளவன் யார் பெரிய மகா அப்படியாவா, அவனுக்கு மாட்டை கொடுத்து ஆயிரக்கணக்கான மாடு உண்டாவுது. அவன் யாரு இந்த வெங்குஷ்டத்துக்கார அவன் மகான் அவளியாவா, ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு போய் என்ன செய்யணும், ஒட்டகத்தை கொடுத்தாது தாறுமாறா உண்டாவுது. இவரும் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு இரையச்சம் உள்ள ஒரு மனிதரா இருக்கலாம், அவ்வளவுதான். பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆள்களா, அப்ப சாதாரண ஆட்களுக்கு நடக்கிறாங்கிறான். சாதாரண ஆட்களா இருந்தா கூட அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இப்படி என்னத்தையா பண்ணிவிட்டு என்ன செய்வான், நான் இருக்கிற காட்டிட்டே இருப்பான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி நம்ம வாழ்ற உலகத்துல ஒருத்தனுக்கு நடந்தா கூட நம்ம பேசிக்கிறோம்ல, அல்லான்னு ஒருத்தனுக்கு தப்பா செய்யறான், ஒரு பெரிய அநியாயக்காரன் இருப்பான், கொடுமைன்னா கொடுமை அப்படி பண்ணுவான், நம்ம எவனும் கேட்க மாட்டாங்கன்னு இருப்போம். அல்லாஹ் நினையா பொறுத்தர ஒரு அடி ஒண்ணு அடிப்பானா, உலகம்லாம் என்ன செய்வோம், அல்லான்னு ஒரு இருக்கிறான்ல என்னன்னு அதுக்கு தான் அல்லாஹ் செய்யறது. எதுக்காக செய்யறது இல்ல, யாரையும் அவுளியா பட்டம் கொடுக்கறதுக்காக இது செய்யறது கிடையாது. அல்லது ஒருத்தர் நம்ம உதவி செய்வோம், உதவி செய்யறது மூலமா அவனை காப்பாத்துறது ஒண்ணு நடக்கிறது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அந்த மாதிரி அவங்க குகையில இருந்து தப்பிச்சவங்களுக்கு சொல்லுவாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய அருளோட நாங்க காப்பாற்றப்பட்டோம், அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கோ ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அல்லாஹ் செய்கிறானே தவிர அவங்களுக்கு இந்த ஆற்றல் இருக்குன்னு அர்த்தமா கிடையாது. இந்த பிச்சைக்காரனை போயிட்டாங்க அவ்வளவுதான். அல்லாஹ் கொடுக்க நினைச்சா 2 பேருக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவன் 2 பேரும் பிச்சைக்காரனை கொடுத்தான் பழையபடி. எப்படியான சம்பவங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துகள்ல இது கிடையாது, முந்தின உம்மத்துகள்ல எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான்னா சில நபிமார்கள் இல்லாத ஆட்களுக்கு ஒரு தனி பவர் ஒண்ணு கொடுத்திருந்தான். நபிமார்களுக்கு இல்லாம சில பேருக்கு என்ன செய்வான்னா முஹதசூன் முல்ஹமூன் அப்படிங்கிற பேர்ல, அதாவது என்னன்னு கேட்டா ஒரு செய்தியை அல்லாஹ் மலக்கு மூலமா போடாம உள்ளத்துல ஒரு நியூஸை போட்டுருவான், அது கரெக்டா இருக்கும். முந்தைய சமுதாயத்தில் இப்படி இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய சமுதாயத்தில் சில ஆட்களை சேர்ந்தெடுத்து என்ன செய்வான் அல்லாஹ்னு கேட்டா வஹி மூலமா மார்க்க சட்டத்தை தருவான். சில ஆட்களுக்கு என்ன செய்வான், சில நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல ஒரு முன்னறிவிப்பு மாதிரி, அந்த மாதிரி என்ன செய்யும், சில காட்சிகள் நாளைக்கு இந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆகுங்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அவர் மனசுல படும், நாளைக்கு இந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி என் மனசுல படுதும் பாரு, அது மாதிரி நடந்துடும். ஏன்னா இவன் தேர மாட்டா மாதிரி எனக்கு படுது, போக்க பார்த்தா அப்படி ஒரு ஆள் சொல்லுவாங்க, அப்படி பற்றும். இந்த மாதிரியான சில பேரை அல்லாஹ் வச்சிருந்தான் ஒரு காலத்துல. இந்த உம்மத்தில் அது கிடையாது. இந்த உம்மத்தில் ஒருவர் அப்படி இருப்பதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கலாமே தவிர, ஆனா இந்த உம்மத்தில் யாரும் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படிலாம் ஒருத்தன் சொல்லி நடக்கவே செய்யாது. நாளைக்கு நடக்கிறத மனசுல எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சு வாழ்ந்து கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தின சமுதாயங்கள்ல இப்படியான ஒரு ஆற்றல் படைத்த இப்படியான ஒரு அற்புதத்தையும் நல்லா நினைஞ்சான் சில ஆட்கள் கொடுத்தாங்கிறாங்க. அது கூட அற்புதம் தானே. நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் நல்லா கொடுத்துருக்கான் முந்தைய சமுதாயத்தில்.
இது புகாரில 3210 3413 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். இப்படியான ஒரு அம்சத்தை வைத்து நபிமா அவுலியாக்களுக்கு அற்புதம் வந்து எடுத்துக்க கூடாது. யாருக்கு வேண்டாலும் என்ன செய்ய நடக்கும். இதுல இந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தி நம்ம சொல்லி ஆகணும். பரவலா சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்களாம், ஒரு பயான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எங்க மதீனாவுல பயான் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு நாட்டில் ஈரான் பகுதியில் ஒரு நாட்டில் என்ன செய்து ஒரு படையை அனுப்பி இருக்கிறாங்க யுத்தத்துக்காக வேண்டி. படையை அனுப்பிட்டு இருக்கும்போது பயான் பண்ணிட்டு இருக்கும் மெம்பர்கிட்ட என்ன செய்யறாங்கன்னா, அதுல சாரியாண்டு ஒருத்தர், அதுல ஒரு தளபதி, அவரை வந்து மலையின் பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் வந்து தாக்க வர்ற மாதிரி வந்து இவருக்கு தெரியும். அங்க இருந்துகிட்ட யாருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்க இருக்கிறாரா மதீனாவுல. அங்க வந்து ஈரான்ல நடக்கக்கூடிய அந்த யுத்தத்துக்கு அனுப்பின ஆள்களை அவங்களை எதிரிகள் சுத்தி வளைச்சு மலையின் பின்புறமா இருந்து வந்தவுடனே பயான் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இருந்து கத்தன யா சாரியா அல் ஜபல் ஜபல் தாராம், சாரியா மலை பக்கம் வர்றாங்கன்னு கத்துனாராம். இருக்கிறார்கள் முடிச்சாங்களாம். இங்க மக்கள் உட்காந்து என்ன செஞ்சாங்களாம், முடிச்சா என்னடா சாரி பயான் முழுங்கதான பண்ணிட்டு திடீர்னு சாரியாங்கிறாரு மலைங்கிறாருன்னு சொல்லிட்டு என்னடா ஒன்னும் புரியல என்று இருந்தா கடைசியா புரியாட்டி அப்பவே கேட்டுப்பாங்கல்ல, அதுக்கு சம்பவம் உண்மையா இருந்து அப்படிலாம் வந்திருக்கானு. என்ன உமர் அவர்களை என்னமோ சத்தம் போட்டீங்களா என்ன மேட்டு அவர்கிட்ட போய் கடை கொண்டு போயிடுறாரு. நாங்கள் என்னதான் எதற்குத்தான் சொன்னார் என்று தெரியாமல் காத்துக் கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு அந்த வெளியே போன அந்த கூட்டம் வருகிறது. வந்து அவர்கள்ட்ட கிட்டத்தில் உள்ள ஆளை விட்டுவிட்டு 1.5 வருஷம் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். அங்கிருந்து பிரயாணம் பண்ணி வராத ஒரு 6 மாசம் ஆகாதா, அப்போ ஒருத்தர் விட்டா சம்பவம் நடந்தா உடனே கேட்டு கிளியர் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற யாரும் கேட்கக்கூடிய ஒரு ஆள் உமர் எல்லாம் நினைஞ்சிட்டாங்க. நீங்க என்னை கேட்கணும் மெம்பர்ல அறிவிச்சாங்க, கேட்கக்கூடியவர்கள் இருக்கணும், என்னை சட்டையை பிடிச்சி பொம்பளை வரைக்கும் கேள்வி கேட்கணும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கக்கூடியவர்கள் எனக்கு இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க 4 கலிபாக்களும் நடந்தாங்க. மக்களால் அணுக முடியாத வகையில் அவங்க நடக்கவே இல்லை. இந்த கேள்வி சாதாரணமா கேட்டிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா கேட்காமல இவர் சொல்லணும். இப்படி நடந்திருந்தா நம்மளுக்கு இருக்க நினைச்ச கூடாதுல. என்ன செஞ்சுக்கிறேன் நான் என்ன சொன்னேன் விளங்குதா, சும்மா முடிஞ்ச உடனே நான் எதுக்கு இந்த சாரியான்னு சொன்னேன்னு கேட்டா என் கண்ணுக்கு இந்த மாதிரி ஏன் சும்மா மெம்பர்ல சொல்லலாமே, அதே ஒரு நியூஸ் தானே, ஒரு செய்தி மார்க்க செய்தி தானே. அல்லாஹ் எனக்கு அதை காட்டினான், நான் இப்போது அதை பார்க்கிறேன், என் கண்ணு முன்னாடி தெரிகிறது, அதான் கூப்பிட்டு எச்சரித்தேன்னு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? அப்படியும் ஒரு விளக்கம் சொல்லல. முடிஞ்சோடனே இவங்க யாரும் கேட்கவும் இல்லை. அங்க இருந்து 6 மாசம் கழிச்சு வந்தோடனே என்னங்க இப்படி கேட்டாங்களாம். ஆமாங்க ஒரு சத்தம் வந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம், மலையை பக்கம் பாருன்னு திரும்பி பார்த்தாங்க அடிக்க வந்தாங்க. சாரியாண்டவன நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சாரியா வந்து சொன்னாருங்கிற மாதிரி ஒரு கதை. இது ஒரு ஆத்தண்டிக்கான எந்த ஒரு நூல்லையும் கிடையாது. ஆனா இது வந்து எடுத்தோன்னு போய்கின்றாங்க. என்னுடைய உம்மத்தில் இப்படியானது கிடையாதுங்கிற சொல்லலாம். முதல்ல நீங்க என்ன விளங்கிக்கிறேன்னு, முந்தின உம்மத்தில் இப்படி வந்து பின்னாடி நடக்க காட்டக்கூடியதெல்லாம் நபிமார்களோட எல்லாம் முடிந்து விட்டது. இந்த மாதிரி நியூஸை வந்து அங்க உள்ள அறிவிப்பார் இங்க உள்ள அறிவிப்பார் என்பதெல்லாம் முந்தைய உம்மத்துகளுக்கு இருந்திருக்கலாம். எந்த சம்பவத்தை நீங்க முந்தின உம்மத்தில் இருந்தா அது மறக்காதீங்க, நீங்க ஆதாரமா இருக்கலாம் விட்டு போயிருங்க. இந்த உம்மத்துல இல்லன்ட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் செஞ்ச கிஃப்ட். இப்படி இருக்குன்னு சொன்னா அவன் விட்டடிச்சு ஏமாத்திட்டு போயிருவாங்க. பச்சையில தெரியுது இப்ப செய்யறாங்க, மோதிரத்தில் தெரியுதுங்கிறாங்க. இல்லன்னு சொல்லிட்டு போன பிறகு என்ன செய்யுது, காணா போன பொருளை கண்டுபிடிக்கிறாங்கிறாங்க. குழந்தைய காணாம இங்க வாங்கன்னு வெத்திரையில மை போட்டு தான் தெரியுதுங்கிறாங்க. அப்ப இல்லன்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி இருந்தான்னா இருக்குன்னு அனுமதிச்சுதான் என்ன இருக்கும், அனுமதிச்ச நம்மளும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்போமே, தௌஹீதுன்னு செஞ்சிருப்பேன், ரசூலுல்லாஹ் செஞ்சு போயிருமா இல்லையா? அப்ப அல்லாஹ் வந்து பெரிய கிஃப்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கருணையாக அந்த கிடையாது, அதை நான் இனிமே அறிவிச்சு கொடுக்க மாட்டேன், இனிமே இல்லைன்ட்டான். வருங்காலத்தில் உள்ளதையோ எதிர்காலத்தில் உள்ளதையோ எவன் அறிவிச்சாலும் பொய்ன்னு விளங்கிக்கிறங்க. அப்ப இது புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது அல்லாஹ் இல்லைன்ட்டானே, இந்த உம்மத்துல ஒருத்தன் கிடையாதுன்ட்டானே, இருந்தா தான் உமரா இருப்பாரு. இல்லன்னு சொன்ன 6 பேர்ல கட்டுறாங்க. உமரும் இல்லன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நீ என்ன இல்லங்கிற இருக்குன்னு நான் கதை விடுவேன் அப்படின்றாங்க. இது என்னன்னு கேட்டா அது வந்து தலாயிலுன் நுபுவா அப்படிங்கிற ஒரு புக்ல தான் இருக்கிறது. இது வந்து ரொம்ப ரேரா, நீங்களே இப்ப முதல் கேள்விப்படுற ஆள் கூட இருப்பீங்க, அதிகமா கேள்விப்படாத ஒரு புஸ்தகம் தான் இது. இதுல உள்ள அறிவிப்பாளர் எடுத்தீங்கன்னா அய்யூப் இப்னு ஹூத்னு ஒரு ஆள் இறந்துகிறார். இவர் வந்து சரியான ஆள் இல்லை. புகாரி, நஸஈ, அபு ஹாத்தமு, ஹாக்கிமு, அஹ்மது இப்னு ஹம்பல், தாரகுத்னி, அபு தாவூது இப்படி நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க இந்த ஆள் சரியில்லாத ஆளு, பலவீனமான ஆளு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வழியாக அறிவிக்கிற செய்திகள் தான் இப்படி கிடைக்குமே தவிர ஆத்தன்டிக்கான செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா அது கிடையாதுன்னு சொல்லுது. இதே செய்தி இன்னொருத்தர் லைஸ் என்ற ஒரு ஆள் வந்து அம்ர் இப்னு ஹாரிஸ் என்ற ஆள் வழி அறிவிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு மத்தியில் உள்ள இடைவெளி 124 வருஷம் ஆகுது. அதாவது இவருடைய மௌத்துக்கும் அவருடைய மௌத்துக்கும் மத்தியில பிறப்புக்கு மத்தியில 125 வருஷம் வித்தியாசம் சந்திச்சது கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தர் சந்திக்காத நான் என் காலத்துல வாழாத ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னதை அறிவிச்சு நீங்க ஏத்துக்கிறீங்களா?
என்னிடத்துல காந்தி சொன்னாரு நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்க காந்தி காலத்துல வாழவே இல்லைன்னு கேட்பீங்க இல்லையா? காந்தி சொன்னாரு நான் சொல்றதா காந்தி காலத்துல நான் வாழ்ந்திருக்கேன், நான் பார்த்திருக்கணும், சந்திச்சிருக்கணும், அப்பதான் நீங்க ஏத்துக்கிற முடியும். அந்த மாதிரியான ஒரு தொடர்பற்ற ஒரு செய்திகளாகத்தான் வந்திருக்கே தவிர ஆதாரப்பூர்வமான செய்தி இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. அற்புதங்கிற பேர்ல எந்த ஒரு ஆளா இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல நாளைக்கு நடக்கிறது அறிவிச்சாங்க, சொல்லிட்டாங்க, அற்புதமா சொல்லிவிட்டாங்க, ஜோசியத்துல சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இல்லைங்கிறது நம்ம தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த அவுலியாக்களுக்கு அற்புதம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க உங்களுக்கு. என்ன ஹதீஸ் கேட்டா, இது பெரிய ஹதீஸ், இது புகாரில 6021வது ஹதீஸ். இது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மன் ஆதாலி வலியன், என்னுடைய நேசரை யார் பகைத்துக் கொள்கிறானோ, ஒரு வலியை நேசரை யார் பகைத்துக் கொள்கிறானோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, அவனுக்கு எதிராக நான் போர் செஞ்சுக்கிறேன். நீ இறை நேசனா இரு, உனக்கு எதிராக எவனாவது டிக்ளேர் பண்ணி சண்டைக்கு வந்தான்னா நான் பாத்துக்கிறேன், அதை அவனை எப்படி எப்ப செய்யணும் எனக்கு தெரியும்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது தொடர்ந்து வருகிறது. ஒமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மின் மஃப்தரல்து அலைஹி, எந்த ஒரு அடியானும் என்னிடத்தில் நெருங்குவதாக இருந்தால் நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறேனே அதை செஞ்சுதான் நெருங்க இயலும். ஒரு அடியான் என்கிட்ட நெருங்குறதா இருந்தால் கடமையான வணக்கத்தை கரெக்டா செஞ்சாரான்னு பார்க்கணும், அப்படித்தான் நெருங்க முடியும். ஆனா ஒமா யஸாலு அப்தி யத்தகர்ரபு இலைய பின் நவாஃபிலி, கடமையும் செஞ்சுட்டு நஃபிலான உபரியான வணக்கங்களை செஞ்சாண்டு வைங்க, அதிகமா செய்ய 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 என்னை நோக்கி அவன் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஹத்தா உஹிப்புஹு, அவனை நான் நேசித்து விடுவேன். கடமையை செய்வான் கரெக்டா, கடமையும் பத்தாது இன்னும் கூட செய்வோம் என்று கூடுதலாகவும் வணக்கங்களை செய்வான். அப்படி செய்து விட்டானையானால் அவனை நான் நேசித்து விடுவேன். நேசித்துட்டா என்ன நடக்கும்? அதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசித்து விட்டால் குந்து சமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கிற காதாக நான் ஆகிவிடுவேன். அவங்காது இல்ல ஏங்காது. அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்றான்? குந்து சமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, எந்த காதை கொண்டு கேட்கிறானோ அவனுடைய காதாக நான் ஆகிவிடுவேன். ஓ பஸரஹு அல்லதி யுப்சிரு பிஹி, அவன் பார்க்கிற கண்ணாக நான் ஆகிவிடுவேன். அவன் என் கண்ணை கொண்டு பார்க்கறான்டா இருக்கு, அந்த மாதிரி ஆட்களுடைய கண்ணு என் கண்ணு தான். ஓ எதகுள்ளது எபுதுஷு பிஹா, எதை கொண்டு பிடிப்பானோ அந்த கையாக நான் ஆகிவிடுவேன். ஒரு ரிஜிலகுள்ளத்தி எம்சி பிஹா, எதை கொண்டு நடப்பானோ அந்த காலாகவும் நான் ஆகிவிடுவேன். அவன் கையான ஆகிருவேன், அவன் காலான ஆகிருவேன், அவன் கண்ணாக ஆகிருவேன், அவனுடைய காதாகவும் நான் ஆகிவிடுவேன். ஒயின் சாலனி ல ஊத்தி என்னஹு, அவன் என்னிடத்தில் கேட்பானேயானால் கண்டிப்பா நான் அவனுக்கு கொடுப்பேன். ஒலையின் இஸ்தாதனி லஉஈதன்னஹு, என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தேடுவானேயானால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். இந்த ஹதீஸ் எடுத்துக்குவாங்க. எடுத்து செய்வாங்க, இதெல்லாம் நபிமார்களுக்கே இல்லாத விஷயம் அவுலியாக்களுக்கு இருக்குங்க. என்ன சொல்றான்ல, அவுலியாவுடைய கண்ணாக அவரா, அவுலியாவுடைய கண்ணு அல்லாவுடைய கண்ணுங்க. அவுலியாவுடைய காது அல்லாவுடைய காதுன்னு என்ன அர்த்தம்? அல்லாவுடைய காது என்ன செய்யும்? எங்க இருந்து பேசினாலும் கேட்குமா இல்லையா? இப்ப நம்ம எங்க பேசினாலும் கேட்கும், எங்க பேசினாலும் கேட்கும், சத்தமா பேசினாலும் கேட்கும், குறைவா பேசினாலும் கேட்கும், இருட்டறையில இருந்துட்டு கேட்டால் எப்படி இருந்தாலும் பார்க்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டோமே. ஆனால் நம்ம பார்வை இந்த தாண்டாது, அல்லாவுடைய பார்வை எத்தனை தடைகள் இருந்தாலும் பாத்துறோம். அப்ப விஷயம் என்ன செய்யறாங்கன்னா, அவுலியாவுடைய கண்ணு என்ன கண்ணுங்கிறான்ல, அவுலியாவுடைய கண்ணு அல்லாஹ் கண்ணுங்க. அவுலியா அல்லாஹ் கண்ணு என்ன செய்வார்? அப்துல் காதர் ஜிலானி அங்க இருந்து பார்த்தாருன்னா அல்லாஹ் பாக்குற மாதிரி எல்லாத்தையும் அவரும் பார்ப்பாரு. அது மாதிரி தாவல மீது பார்த்தா கேட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் கேட்கிற மாதிரி உலகத்துல அத்தனை பேர் இருந்தாலும் கேட்பாரு. அந்த மாதிரி அவருடைய கை என்ன கை? அல்லாஹ்வுடைய கை. அவருடைய கால் அல்லாஹ்வுடைய கால். இந்த மாதிரி ஒரு வாசகத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டா, நம்ம அற்புதம் சாதாரண விஷயம் சொல்றோம்ல, கிடையவே கிடையாது, இதான் சாதாரணம். அல்லாஹ் அவங்க ஆயிடுறாங்களே, அவுலியாக்கள் என்ன ஆயிடுறாங்க? அவர் ஒரு பிடிச்சாருன்னா அல்லாஹ் பிடிச்ச மாதிரி இருக்கு, கை அவர் கை கிடையாது. அவர் கை மாதிரி உனக்கு தெரியும், அது அல்லாஹ்வுடைய கை. அவர் ஒரு மிதிச்சாருன்னா உத விட்டாருன்னா அவர் உதச்ச மாதிரி இருக்காது, அல்லாஹ் உதச்ச மாதிரி இருக்குமாக்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது ஹதீஸ்ல வரை இருக்குதா, இதை வச்சுக்கிட்டு மக்கள் ஆதாரத்தையும் கவனிக்க மாட்டாங்க. இதை எடுத்துட்டு என்ன செய்வான்? ஒரு மக்களை வழிகெடுக்கிற காட்சியை பார்க்கணும். முதல்ல இது புரிஞ்சுக்கொள்ளணும். இது நேரடியா இப்படி அர்த்தம் செய்யறதா? அல்லாஹ் நம்முடைய கால ஆவானா? அல்லாஹ் நம்ம பார்வையை அல்லாஹ் ஆவானா? நம்ம கைய அல்லாஹ் ஆவானா? அப்படி ஆய் இருந்தா அவங்களை கொண்டு செத்து போ விட்டு புதைக்க இயலுமா? அப்ப புதைச்சது அல்லாவையா? அடக்கமணி மூத்தாக்கி அடக்கிருக்கோம்ல. இவன் எந்த அவுலியாவை சொல்றான்? அவுலியாக்கள்னா இறந்து போனாங்களா இல்லையா? ஜனசத்துவம் நடத்தினீங்களா இல்லையா? புதைச்சிங்களா இல்லையா?
அவர் விட்டுட்டு போன சொத்தை எல்லாம் பங்கு வச்சுக்கிட்டீங்களா இல்லையா? வாரிசுகள்லாம் அவர் கொண்டாட்டி விதவையா இளம் விதவையா இருந்தா அடுத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையா? அப்புறம் என்ன செத்து போனான்னு ஒத்துக்கிறீங்க மாதிரி அப்பா செத்தது அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய கையாவ அவர் கையா ஆயிடுச்சுன்னா அல்லாஹ்வுடைய காலாவ ஆயிட்டாருன்னா அப்ப செத்தது அல்லாஹ்வான்னு இருக்கிறான். அடக்கம் பண்ணது அல்லாஹ்வையா? அப்ப நல்லா தெரியுது ஒரு இலக்கியமாக மனிதர்களுடைய பேச்சிலையும் அல்லாஹ்வுடைய பேச்சா இருந்தாலும் இலக்கியமாக ஒரு ஓமையாக சொல்வது என்று ஒன்னு இருக்கிறது, நேரடியான அர்த்தத்தில் சொல்றதுன்னு ஒன்னு இருக்கிறது. ஓமையாக சொல்வது என்ன செய்யணும்? ஓமையாக எடுத்துக்கணும். இதுல அல்ல ஒருத்தருடைய கண் அவ்வளவு அல்லாஹ் விட்டுருவோம். ஏன்னு நீங்களும் நம்ம ரெண்டு நெருக்கமான ஆண்டு வச்சுக்கிட்டோம்னா என் கண்ணை நீங்க ஆயிட முடியுமா? உங்க கண்ணை நான் ஆக முடியுமா? ஒருத்தனுடைய கண்ணை இன்னொருத்தன் கண்ணு எப்படி ஆகுங்கிற சும்மா சொல்லலாம். ஒரு ஆள் கொஞ்சம் மனைவி ஒண்ணு கண்ணேங்குறோம், அது எப்படி கண்ணா எப்படி கண்ணாவும்? கண்ணு தவிர இருக்கு, என் கண்ணு என்கிட்ட இருக்குது, கொண்டாடி போய் கண்ணேங்கிறான். அவதான் கண்ணுங்கிறான், எனக்கு கண்ணே நீ தாங்கிறான். என் கண்ணே நீ தாண்ட இழந்து விளங்கிறது. ஓகை இவனுக்கு கண் இல்ல போல இருக்கு, இவதான் கண்ணு போல இருக்குது அப்படின்னு விளங்கிறதா? கண் எப்படி எனக்கு முக்கியமானதோ அது மாதிரி நான் உன்னை முக்கியமா கருதுறேன், இதான் அர்த்தம். கண்ணேன்னு கொஞ்சம் நான் குழந்தைய கண்ணேங்கிறோம், மணியேங்கிறோம், முத்தங்கிறோம். மணியே முத்தங்கிறது கூட பொய்தான், அது மணியாது முத்தாது, அது குழந்தை. அது என்ன அர்த்தம்? முத்து மாதிரி உன்னை மதிக்கிறேன், மணி மாதிரி உன்னை மதிக்கிறேன், தங்க மாதிரி உன்னை தங்கமேன்னு கூப்பிடுறோம், தங்க மாதிரி. இதுதான் அர்த்தமே தவிர நேரடி அர்த்தம் இருக்கலாம் செய்யலாமா? இப்படி ஆக முடியும்? ஒருத்தன் கையா ஒருத்தன் ஆகுமா? என் கையா உங்க கை ஆகுமா? உங்க கை என் கை ஆகுமா? நான் என் கை தான், உங்க கை தான். இவருக்கு ஒரு வலது கை, ஏன் ஒரு கையே இல்லையாப்ப? ஒரு ஆளை காட்டி என்ன செய்வாங்க? இந்த ராமசாமி கந்தசாமி வலது கையுமாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு வலது கையாப்ப? வலது கை எப்படி ஒருத்தனுக்கு எல்லா காரியத்துக்கும் உதவுகிறதோ அது மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு. நல்லது கெட்டது வலது கையை யூஸ் பண்றோம். அப்ப ஒரு ஆளை இன்னொரு ஆளுக்கு வலது கை என்று சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி விளங்கிக்கிறோம்? இந்த மாதிரி அல்லாவும் பயன்படுத்துறான். இதை இவ்வளவு ஆதாரங்களை வச்சு மனிதனுக்கு எந்த சக்தியும் கொடுக்கல. அல்லாஹ் வேற, மனிதன் வேறதான். பெரிய பெரிய நபிமார்களை சும்மா ஒரு நபியுடைய முகத்துல ரத்த சாயம் பூசணவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு அதிகாரத்துல பங்கு இல்லைன்றான். அப்ப கையாவும் காலாவும் ஆயாவும் ஆயிட்டாங்கன்னா அவ இந்த வார்த்தை அல்லாஹ்வுல சொன்னாண்டு ஆயிடுது. ஏன் கண்டிக்கிறான்ல? அபசவத்தை வரலாண்டு எது கண்டிக்கிறான்? நான் ஹலாலாக்குன நீ எப்படி ஹராமாக்குறேன்னு இப்படி கண்டிக்கிறான். இப்படி எத்தனை விஷயங்கள்ல இறை நேசர்களுக்கெல்லாம் பெரிய நேசர்களா இருந்த நபிமார்களை அல்லாஹ் கண்டிச்சு இருக்கும் பொழுது இது எப்படி நேரம் அல்லாஹ்வுடைய கண்ணாயிரம்னு கேட்கணுமா இல்லையா? அது சிந்திக்கிறது கிடையாது. ஒரு முக்கியத்துவத்தை சொல்லும் போது இன்னும் சொல்ல போனா இதை விட இன்னொரு முக்கியத்துவம் அதுக்கு என்ன சொல்லணும் நீ கேட்கணும். இப்படி கேட்டாங்கன்னா அப்ப இந்த ஹதீஸை சொல்லுன்னு கேட்கணும். எந்த ஹதீஸ்? மறுமை நாள்ல எழுப்பி எல்லாம் விசாரிப்பானா? விசாரிச்சவன ஒருத்தர் கூப்பிடுவானா, ஏண்டா நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன்ல, அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் கேட்பானா? யார்கிட்ட? மனுஷன் கேட்பானா? நான் நோயாளியா இருந்தேன்ல, என்னையே நோய் விசாரிக்க வரல அப்படிமானா. இவன் சொல்லுவானா, நீ நோயாளியா இருந்தியா? நீ எப்படி எல்லாம் நோயாளியா இருப்ப? நான் எப்படி உன்னை விசாரிக்க முடியும்? உனக்கு எப்படி நோயெல்லாம் வரும் அப்படின்னு அவன் கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அடே ஒருத்தன் இத்தனாம் தேதி இந்த இடத்துல நோயாளி கிடந்தான்ல, அவனை போய் உனக்கு தகவல் வந்துச்சுல, அவனை போய் நீ விசாரிக்க போயிருந்தீன்னா அங்க நீ என்னை பார்த்திருப்பாய். அப்ப நோயாளிய அல்லாங்கிறான். இப்ப நோயாளியை விசாரிக்க போலங்கிறது அல்ல என்ன சொல்றான்? என்னையே நோய் விசாரிக்க வரலங்கிறான். அடுத்து என்ன செய்யறான்? அல்லாஹ் கேட்கிறான், ஏன்டா சாப்பாடு இல்லைன்னு உனக்கு சாப்பாடு கேட்டேன், நீ சாப்பாடு தந்தியான்னு அல்லாஹ் கேட்பான். உனக்கு சாப்பாடு இல்லையா? உனக்கு பசிக்கு மணி என்று கேட்டியா? நான் இல்ல எப்படி எல்லாம் இது எப்படி அவன் கேட்பானா? இந்த இத்தனாம் தேதி ஒருத்தன் சாப்பாடு கேட்டு வந்தானா, பறிச்சு விட்டியா? அவனுக்கு நீ சோறு போட்டிருந்தேன்னு சொன்னா அங்க என்னை நீ பார்த்திருப்பாய் அப்படின்னு நல்லா சொல்றான். அதே மாதிரி என்ன தாகம் தண்ணி கேட்ட தண்ணி குடித்தியாடான்னு நல்லா கேட்பான். விசாரிக்கும் போது எல்லாம் நடக்கு மறுமையில. அவன் என்ன சொல்லுவான்? உனக்கு எதுக்கு தாகம்? உனக்கு எப்படி தண்ணி தர்றது? நான் எப்படி நீ வரவும் இல்லை, நான் மறுக்கவும் இல்லையே அவன் சொல்லுவான். இல்லடா இத்தனாம் தேதி தாகம் கேட்டு வரல, நீ மறுக்கல தட்டி விடல, அவனுக்கு தண்ணி கொடுத்திருந்தேன்னு சொன்னா அங்க நீ என்னைய பார்த்திருப்ப அப்படின்னு பிச்சைக்காரன் அப்புறம் கட்டு. பிச்சைக்காரன் கட்டணுமா இல்லையா? அவன் தான் நல்லா. இப்ப என்ன இதுல என்ன விளங்குது? சாப்பாடு கேட்டு வர்றவன், தண்ணி கேட்டு வர்றவன், பிச்சை கேட்டு வர்றவன், இவன் யாருன்னு விளங்குது? இவன் தான் அல்லான்னு விளங்குது. ஏன்? அவன் தான் நான் தானே அல்ல. நீ பிச்சைக்காரனுக்கு சோத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு சோறு தரேன்னு அர்த்தம். பிச்சைக்காரனை பார்க்க நீ போய் நோய் விசாரிக்க போனீங்கன்னா என்னை நோய் விசாரிக்க போறேன்னு அர்த்தம் ஆயிடுச்சுல. அதை விளங்குன மாதிரி இதையும் விளங்கப்ப. எதை விளங்குன மாதிரி? பிடிக்கிற கையாயிருவேன், நடக்கிற காலாயிருவேன் சொன்னா அதை விளங்குன மாதிரி இதை விளங்குறதா இருந்தா அவுளியாக்கிறவன் பெரிய அவுளியா யாருன்னா பிச்சைக்காரனுவ. ஏன்? அவன் தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கான். கேட்கும் போது ஆயிடுச்சு, அல்லா வந்துட்டாரு அப்படி வாங்கல்ல அப்படி செய்வியா? நீ ஏன் செய்யலாம? இந்த அதிசயம் வச்சு நீ விளங்குன மாதிரி விளங்குனீங்கன்னா செய்யலாமே. அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் பிச்சைக்காரன் அல்லாவும் கிடையாது, அல்லாவுக்கு நோய் வரவும் கிடையாது, அல்லாவுக்கு பசிக்கவும் கிடையாது, அவனுக்கு நீ கொடுத்தாங்க அல்லா இருக்கவும் மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்?
நீ அவனுக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரியான நினைச்சு உனக்கு நான் கூலி தருவேன், எனக்கு தேவையில்லை. அவனுக்கு கொடுத்தால் எனக்கு தந்த மாதிரி கூலி தருவேங்கிற அர்த்தத்தை விளங்கிக் கொள்வதா, அவனே அல்லாஹ் ஆகிவிட்டான் என்று விளங்கிக் கொள்வதா, இதான் மேட்ரு. அப்ப இந்த மாதிரி விளங்க வேண்டிய விஷயங்களை இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ஹதீஸை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, வழிகட்டு போறதுக்குலாம் இதான் முக்கியமான காரணம். ஒரு ஹதீஸ்ல வந்து இலக்கியமா ரசூலுல்லாஹ் அல்ல ஒளின்றுவான், ஒளின்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஒளிங்கிறது நிறுத்திக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் வெளியே மதீனாவுல நடந்து போனாங்கன்னா தெருப்புறம் வெளிச்சமா இருக்குன்றாங்க, அதான் ஒளிக்கு அர்த்தம். ஒளின்னு சொன்னா என்ன அர்த்தம், கல்வி நேர்வழி இதெல்லாம் ஒளின்னு சொல்லுவாங்க. கல்வி அறியாம இருட்டுமாங்க, அறியாம இருட்டில் மூழ்கி கிடந்ததுமாங்க. அறியாம இருட்டாது, இருட்டுனா என்னன்னு விளங்குறது. இருட்டுல எப்படி ஒண்ணும் தெரியாதோ அறியாமையில ஒண்ணும் தெரியாது. அறிவை வந்து ஒளி வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அறிவு இருந்தால் வெளிச்சம் இருந்தால் எப்படி எல்லாம் தெரிகிறதோ அது மாதிரி இல்மு இருந்தா எல்லாம் தெரியும். அப்படி இந்த குர்ஆனை கூட அதுல வெளிச்சம்ங்கறான். ரசூலுல்லாஹ் விட்டுருவோம், ரசூலுல்லாஹ் கொண்டா வச்சு பார்த்து வெளிச்சம் வரலாம் டெஸ்ட் பண்ண இயலாது. குர்ஆனை ஒளிந்து அதே மாதிரி எல்லாம் சொல்றாங்க, கட்டி விடப்பட்டு இப்படி இருக்கு. பதிலா பள்ளிவாசல் கொலைசனால குர்ஆனை ஒளின்னு சொல்லிட்டான். எல்லா இடத்துலயும் ஒரு 10 குர்ஆனை கட்டி விட்டோம்னா அது வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் பயங்கரமா, கரண்ட் பில்ல மிச்சமாயிரும் அப்படின்னு சொல்றியா? இன்னைக்கு குர்ஆனை ஒளின்னு சொன்னா ஒழுங்கா விளங்கிக்கிறான். அது ஒளிண்டா என்ன அர்த்தம்னு கேட்டா அதுல உள்ள விஷயங்கள் ஒளி தர்ற மாதிரி நமக்கு நேர் வழியை காட்டுதுங்கிறான். அதான் ரசூலுல்லாஹ் ஒளியா வந்தாங்க, ரசூலுல்லாஹ் விரல்னால குத்துனாங்கன்னு வருது. ஆயிஷா நாய் குறுக்க படுத்துக்கிடுவாங்க, குறுக்க படுக்கும் போது ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, சஜிதா செய்ய போகும்போது நெத்தியை கொண்டே காலில் வைக்க வேண்டி வரும். விரல்னால குத்தணும், ஆயிஷா நாய் மடக்கிடுவாங்க. ஏன் இருட்டா எதனால நீ விரல்னால குத்தணும், நீங்களே பார்த்து மடக்கிற வேண்டியதானு கேட்கும்போது ஒல்பு யூத்து இதங்க லைசபிஹா மசாபிஹு, அன்னைக்கு வீட்டுல இருந்து விளக்கலாம் இருந்து இருட்டாதான் கிடக்குங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வெளிச்சம் வருங்கிறான். இவன் ரசூலுல்லாஹ் வெளிச்சம் வந்தா அந்த வெளிச்சத்திலே சஜிதாக்கு வரது தெரிஞ்சு போயிருக்குமே, விரல் நாளைக்கு குத்தி காலம் மடக்க சொல்லணும். இருட்டுங்கிறது அப்படி அழகா தெளிவான ஹதீசுகள்ல சொல்லப்படுகிறது. இவன் என்ன செய்யறான், இப்படி இலக்கியமா சொல்ற விஷயங்களை எல்லாம் நேரடி அர்த்தம் கொடுத்து நேரடியா விஷயங்கள் இவ்வளவு சொல்லி காட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ஓமையாக சொல்வது, உதாரணமாக சொல்வது. வானலாவிய மரம் சொல்லுவோம், வானலாவிய மரம் இருக்குமா? ஒரு மரம்னா என்ன 30 அடி 20 அடி இருக்குமே தவிர வானத்துக்கா இருக்கும். விண் முட்டும் கோபுரம்னு சொல்லுவான். கோபுரம் போய் விண்ணை எப்படி முட்டும்? விண்ணு எங்க இருக்கும், கோபுரம் எங்க இருக்குது? அது ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? கண்ணுக்கு அப்படி தெரியுது முட்டுற மாதிரி. ஒரு பெரிய கோபுரத்தை பார்த்தா வானத்துல முட்டிட்டு இருக்க மாதிரி தெரியும். அதனால என்ன செய்வாங்க, விண் முட்டும் கோபுரம் வாங்கி இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. வர்ணனைகள்ல வந்து கணவன் மனைவி வர்ணித்துக் கொள்ளும்போது இப்படி சொல்லிக் கொள்வார்கள். இயற்கையை வர்ணிக்கும் பொழுது அதை வந்து அது மாதிரி வர்ணித்துக் கொள்வார்கள். இந்த மாதிரி இலக்கியமாக பேசக்கூடிய விஷயங்களை வந்து கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுல என்னென்ன நல்லடியார்களா இருந்தார்களே ஆனால் அவங்களுடைய கோரிக்கையை நான் கேட்பேன், அவங்களுடைய உதவி செய்வேன். அவங்க அந்த இன்னொரு அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா உணவு சொல்லிவிட்டு கையாயிரம் காலாயிரம் வருதுல முடிக்கிறான். அல்ல எப்படி முடிக்கிறான்னா அர்த்தம் என்னன்னு கேட்டா ஒயின் சாலனில ஊத்தி கேட்டா கொடுப்பேன் அர்த்தம். கேட்டா கொடுப்பேன்னு பிரிச்சு விட்டுறான்ல. அவன் தான் இவன், இவன் தான் அவன் ஆயிட்டா, இது கேட்கணுங்கிறான். அல்லாதான் இவர் தான் அல்லாண்டு ஆயிட்டா. அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா கையாயிரம் காலாயிரம் சொல்லிவிட்டு ஒலையின் சாலனி என்னிடம் அவன் கேட்டால் ஊத்தி என்ன கொடுப்பேன்னு சொன்னவனையே நீ வேறடா நான் வேறடான்னு மறையான போட்டுவிட்டு அந்த ஹதீஸ்ல வருது. இந்த பிந்தின வார்த்தைக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு தெளிவாக காட்டி விடுகிறது. இன்னும் இது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அர்த்தத்தை நல்லா பார்ப்போம்.